நாள் இருந்துட்டு இம்பார்ட்டண்ட்டான கரண்ட் அஃபேர்ஸு. தென் இப்போ இருக்க டிஎம்கேவோட என்னென்ன ஸ்கீம் எல்லாம் அவங்க இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க, என்னென்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம். தென் அதே போல் முக்கியமான ஒரு சில இன்சிடென்ட்ஸு. அடுத்தது இப்போ கரண்ட்டாக போயிட்டுருக்க இந்தியா பாகிஸ்தானோட வார பற்றின இன்சிடென்ட். ஸோ 1944லேருந்து முகமது ஜின்னா செப்பரேட்டாக பாகிஸ்தான் வேணும்னு சொல்லிட்டு அவர் கோரிக்கை வச்சது. ஆஃப்டர் தட் ஒன் பை ஒன் என்னென்ன நடந்தது. ஸோ நேரு ஃபேமிலி வந்து எதுக்காக அந்த பாகிஸ்தானை ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்தாங்க, 1971 வரைக்கும் எதுக்காக வார் நடந்தது. ஆஃப்டர் தட் அந்த வார் முடிஞ்சதுக்கப்புறம் இத்தனை வருஷம் அமைதியாக இருந்துட்டு எதனால் சடனாக பாகிஸ்தானோட அட்டாக்கு இந்தியன் ஆர்மி வந்து ரிப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் எல்லாமே வந்து நம்ம கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி கிளாஸஸில் வந்து நேற்று ஐ திங்க் சம்மனஸ் அவரோட நேம் வந்து கிளாஸில் கேட்டிருந்தாரு, இந்த கரண்ட் அஃபேர்ஸுக்கு லாஸ்ட் 1 இயர் வந்து படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து ஆக்சுவலாக கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் எதுக்காக 1 இயர் கவர் பண்ண சொல்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு சிலருக்கு மேபி தெரிஞ்சிருக்கலாம். ஸோ எதுக்காக அப்படின்னா, நம்மளோட கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வருஷமுமே வந்து எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்லையுமே ப்ரீவியஸ் இயரோட கரண்ட் அஃபேர்ஸை ஆல்ரெடி கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ ப்ரீவியஸ் இயர் கரண்ட் அஃபேர்ஸை தவிர்த்துட்டு கரண்ட் இயரோட கரண்ட் அஃபேர்ஸை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னா, எக்ஸாம் வந்து உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஜூலையில் எக்ஸாம் அப்படின்னா உங்களுக்கு மே எண்டில் இல்லை ஜூன் மிட்டுக்குள்ளவே வந்து கொஷின் பேப்பரை வந்து செட் பண்ணி வச்சிருவாங்க. ஏன் அப்படின்னா கடைசி நேரத்தில் அந்த ப்ரெஷரை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. பிரிண்டிங் மிஸ்டேக்ஸ் வரலாம், எந்தெந்த டிவிஷன் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ஸோ உங்களோட ஓஎம்ஆர் பிரிண்டிங், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து டைம் தேவைப்படுங்கிறதால ஸ்டார்டிங்லேயே வந்து பண்ணிடுவாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு கொஸ்டின் எடுக்கிறவங்க ஒருத்தவங்க மட்டும் எடுக்க மாட்டாங்க, நிறைய பேரோட கொஸ்டினை எடுத்து அதில் வந்து சாய்ஸ் பண்ணி தான் எடுப்பாங்க. ஸோ ஏபிசிடிங்கிற மெத்தடில். ஸோ அப்படி வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க கொஸ்டின் எடுக்கிறவங்க மே மந்த்லேயே ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்து கொடுக்குறாங்க, இல்லை ஜூன் மந்தில் எடுத்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்போ மே மந்தோட இதிலிருந்து வந்து கவர் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ மே மந்த்துக்கு முன்னாடி வரைக்கும் அப்போது ஏப்ரல் வரைக்கும் உள்ள கரண்ட் அஃபேர்ஸை தான் கவர் பண்ணியிருப்பாங்க. தென் ஆஃப்டர் தட் உள்ள விஷயங்களை தான் வந்து நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் மே மந்தில் லாஸ்ட் டைம் எக்ஸாம் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணது ஐ திங்க் ஜூலை எண்டில் நினைக்கிறேன். ஸோ ஜூலை எண்டாக மிட்டில் சம்திங் எக்ஸாம் இருந்தது. ஸோ அதுலேயுமே வந்து மே மந்தோட கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இருந்ததால் ஸோ அடுத்தது ஜூனில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்கங்கிற ஒரு கெஸ்ட்டில் தான், இது நாட் அட் ஆல் 100% நாட் ஷுர். ஸோ ஜூன்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கெஸ்ட்ல தான் வந்து இது ஓப்பன் பண்ணிருக்கு. ஸோ அதே போல் நம்மளோட யூனிட்டை வந்து ஃபஸ்ட்டு என்னென்ன சிலபஸ் இருக்குது அப்படிங்கிறது இன்ட்ரோ கொடுக்கும்போது எல்லா யூனிட்லையுமே இல்லை, ஒரு சில யூனிட்டில் மட்டும்தான் வந்து அவங்க கரண்ட் அஃபேர்ஸை பற்றி ஃபோக்கஸ் பண்ணி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் ஜென்ரல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ சயின்ஸில் என்னென்ன நியூ இனோவேஷன் கண்டுபிடிச்சிருக்காங்க, ஸோ இப்போ என்னென்ன மெடிசின்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க, என்னென்ன பாக்டீரியாஸ், ஃபங்கஸ், ஸோ என்னென்ன வைரஸ், இது எல்லாமே வந்து வேர்ல்டு வைடில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து மேபி யாருக்காவது நோபல் பரிசு வந்திருக்கா, இல்லை ஏதாவது அது ரிலேட்டடாக அவார்டு வாங்கியிருக்காங்களா, ஸோ கரண்ட்டாக போயிட்டு இருக்க மிகப்பெரிய இம்பாக்ட் என்ன வந்திருக்கு சயின்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் சயின்ஸை பொறுத்த வரைக்கும். தென் அதே போல் ஜியாகிரஃபியை பொறுத்த வரைக்கும், ஸோ புவியியலை பொறுத்த வரைக்கும், ஜியாகிரஃபி பொறுத்த வரைக்கும் நம்மளோட அண்டத்தில் டே டு டே ஏதாவது ஒரு இன்சிடென்ட், ஏதோ ஒரு இடத்துல சுனாமியோ இல்லை அதே போல் ஃப்ளட்டோ ஃபார் எக்ஸாம்பிள், இல்லை வந்து இதுக்கு ரோடு ஸ்லைடு, ஸோ லேண்ட் ஸ்லைடு, ஸோ அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் நடக்குதா, இல்லை ஹெவி ரெயின் டியூ டு ரெயினில் வந்து ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நடக்குதா, ஸோ மேனுவலாக ஒரு மனிதனால் வந்து ஏதாவது பாதிப்புகள் வந்திருக்கா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து கரண்ட் அஃபேர்ஸை பேஸ் பண்ணது தான். ஸோ லாஸ்ட்டாக வந்து ரஷ்யா உக்ரைன் அவங்களோட கண்ட்ரியோட வார் போனது போக அடுத்தது இப்போ இந்தியா பாகிஸ்தானோட வார் வந்திருக்கு. ஸோ இதுலேயும் இந்த பாயிண்ட்டும் எதுக்காக அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி தான் ஆகணும். எதுக்காக அப்படின்னா, நம்ம இந்தியன் நேவியில் ஐஎன்எஸ் விக்ராந்த் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் வந்து இந்தியன் நேவியோட டேடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்தியன் விக்ராந்தை பற்றி கம்ப்ளீட்டாக நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஸோ அதுலேருந்து தான் இப்போ நம்மளோட பாகிஸ்தான் கராச்சி இது ஹார்பரை வந்து கம்ப்ளீட்டாக நேற்று வந்து டெமாலிஷ் பண்ணியிருக்காங்க, சரி ஸ்பாயில் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டாகவே வந்து அந்த இடத்துல பாதிப்புகள் அதிகமாக ஆகிருக்கு. ஸோ அது எந்த மிஷன் மூலமாக நடந்துச்சு, ஸோ இப்போ ஆப்ரேஷன் சிந்தூர் பேர் வச்சிருக்காங்க இல்லையா, ஸோ அது எதுக்காக வச்சிருக்காங்க, இது எதுக்காக வச்சிருக்காங்கிறதெல்லாம் உங்களுக்கு கொஸ்டினில் வரப்போகிறது இல்லை. பட் நீங்கள் அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டா மட்டும்தான் ஒன்னோட ஒன்று கம்பைன் பண்ணி உங்களால் வந்து அதை கவர் பண்ண முடியும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஃபோக்கஸ் வித் கரண்ட்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணுங்க ரீசென்ட் டேஸ்ல. அதே போல நீங்க படிக்கிறது வந்து சும்மா கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க போட்டீங்க அப்படின்னா நியூஸ் பேப்பர்ல டெய்லி எக்கச்சக்கமா வரும், அது நீங்க படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எக்ஸாம் ரிலேட்டடா இப்ப கரண்ட்ல இருக்க பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு ரிலேட்டடா என்ன இருக்கு, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நீங்க படிக்கணும். திரும்பவும் நான் அந்த கிளாஸ்ல இருந்து இப்போ வரைக்கும் சொல்ற ஒரே விஷயம், பொலிட்டிக்ஸை பத்தி இப்போ உள்ள கரண்ட் இதுக்கு பொலிட்டிஷியன்ஸை பேஸ் பண்ணி ஏன் படிக்க சொல்றதுக்கான ரீசன் சொல்லியிருக்கேன். ஸோ அதை பேஸ் பண்ணி படிங்க. ஏன்னா நெக்ஸ்ட் எலெக்ஷன் வருது. ஸோ ஆல்ரெடி தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஒரு பதட்டமான சுச்சுவேஷன் தான் எலெக்ஷனுக்கு. ஏன்னா இப்போ தளபதி விஜய் அவர்கள் வந்து இதுல எலெக்ஷனில் வந்திருக்கிறதால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இருக்க எல்லா விதமான சோசியல் மீடியா என்னென்ன சான்சஸ் இருக்கோ அங்கே எல்லா இடத்துலையுமே வந்து ஆடை ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி வரும்போது டிஎம்கே வந்து ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அப் டு டேட்டில் என்னென்ன ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, எதுக்காக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு ஷார்ட் நோட். ஓகே, இப்போ நம்மைக்காகும் திட்டம் 48, ஸோ எதுக்காக அதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, என்ன விஷயம். ஸோ நான் முதல்வன் திட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் எக்ஸாம் எல்லாம் நான் அதில் படிச்சு தான் கிளியர் பண்ணலாம் சொல்லியிருப்பாங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறதெல்லாம் தாண்டி பட் அவங்க வந்து நான் முதல்வன் வந்து நான் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்கீமாக வந்து லான்ச் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவங்க காட்டியிருக்காங்க. ஸோ அப்படிங்கிறப்போ அந்த மாதிரியான விஷயங்களையும் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும். ஓகே, தென் அடுத்ததான் நம்ம இது பண்ணும்போது என்னன்னா,
இது ஒவ்வொரு தடவையும் நம்ம சொல்லும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் உள்ள இஷ்யூ. ஸோ நம்மளோட இவர் எப்படி இருக்காரு, ஆளுநர், ஸோ அவர் கவர்னருக்கும் நம்ம சிஎம்முக்கும் என்ன போயிட்டு இருக்கு. அதே போல் இப்போ ரீசெண்டாக வந்து இதை பற்றி பட்ஜெட் தாக்கல் பண்ணப்ப நிறைய ஜிஎஸ்டியில் ஒரு சில விஷயங்கள் வந்து சேஞ்சஸ் நடந்தது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ இப்படி எது வந்து இதுக்கு எக்ஸாம் ரிலேட்டடாக இருக்கோ அதை தான் நீங்கள் வந்து பேஸ் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே. ஸோ கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் நீங்கள் ஒரு மேக்ஸிமம் இல்லை, மினிமம் நீங்கள் 1 இயராவது அட்லீஸ்ட் நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கணும். இன்கேஸ் என்னால் 1 இயரை கவர் பண்ண முடியல, எக்ஸாமுக்கு நான் கிட்ட வந்துட்டேன் அப்படிங்கிறப்போ அட்லீஸ்ட் 6 மந்தோடது, லாஸ்ட் 6 மந்த். ஸோ இப்போ நீங்கள் கரண்ட்ல இருக்கிறது மே மந்த், ஏப்ரல், அதாவது முன்னாடி நவம்பர் டிசம்பர்ல இருந்தாவது மினிமம் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் எல்லாத்தையும் நீங்கள் படிக்கணுங்கிறது, எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறது, அட்லீஸ்ட் ஒரு சில விஷயமாவது கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நீங்கள் தெரிஞ்சுக்க போனால் மட்டும்தான் அந்த லேக் ஆகக்கூடிய கொஸ்டின்ஸை நீங்கள் அட்டன் பண்ண முடியும். ஸோ எல்லாருமே வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, கிட்டத்தட்ட இது 10-15 வருஷமா எக்ஸாம் சொல்லிட்டு எல்லாருக்கும் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணதால ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தெரிஞ்சு போச்சு. ஸோ இப்படி தான் எக்ஸாம் பேட்டர்ன் வருது, இந்த புக்ல இருந்து படிச்சா நம்ம கிளியர். ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் 4 எக்ஸாமுக்கு நான் தமிழ் வந்து எல்லாத்தையும் நான் படிச்சிட்டேன், 6வதுல இருந்து 10வது வரைக்கும் படிச்சிட்டேன். தென் ஸ்பெஷல் தமிழ்னு சொல்லிட்டு +1 +2 தமிழையும் நான் படிச்சிட்டேன், ஓல்டு புக் தமிழையும் நான் படிச்சிட்டேன். ஆஃப்டர் தட் 6 to 10 நான் சயின்ஸு, சோசியல் சயின்ஸு, அதே போல் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ இந்த 3 புக்கையும் நான் கவர் பண்ணிட்டேன். ஸோ சயின்ஸில் காமனாக சொல்லிட்ட உடனே உள்ள அதில் வந்து பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி 3மே வந்து இன்க்ளூடட் தான். ஸோ இதில் வந்து சோசியலில் வரும்போது அந்த 4 டிவிஷன் இருக்கு இல்லையா. ஸோ எக்கனாமி, பாலிட்டி, ஜியாகிரஃபி, தென் ஃபைனல் ஒன் ஹிஸ்ட்ரி. ஸோ இந்த 4 விஷயங்களுமே அதில் வந்து கவர் ஆயிருக்கும். ஸோ அப்படி வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நான் புக்கை படிச்சிட்டேன், ஓகே எனக்கு கொஸ்டின் வரப்போகுது. ஸோ இது இப்படி தான் அப்படிங்கிற இருக்க சுச்சுவேஷன் எந்த டைமில் மாறிச்சு அப்படின்னா, லாஸ்ட் 2 இயர்ஸாக டிஎன்பிஎஸ்சியில் செக் பாயிண்ட் வைக்கிற ஒரே இடம் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து மட்டும்தான். ஸோ ஆல்ரெடி அவங்க ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, எல்லா சிலபஸ்லையுமே கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ எந்தெந்த இடத்துலலாம் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருக்காங்களோ, ஸோ அந்தந்த யூனிட்டுக்கு ஏற்ற மாதிரியான ஃபோக்கஸ் உங்ககிட்ட கரண்ட் அஃபேர்ஸுக்கு இருக்கணும். ஸோ மேக்ஸிமம் நம்ம சைட்ல இருந்து சாரி கரண்ட் அஃபேர்ஸுக்கு என்ன ப்ரொவைட் பண்ண முடியுமோ அந்த மெட்டீரியலோ, அட்லீஸ்ட் வேற ஏதோ ஒரு இன்ஸ்டியூட்டோட மெட்டீரியலோ, இல்லை ஒரு கம்பைன் பண்ணி கீ பாயிண்ட் மாதிரி இந்த மந்த்துக்கு மினிமம் ஒரு 50 கீ பாயிண்டோ, ஸோ அந்த மாதிரி எடுத்து கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணுறோம். ஸோ அது இமீடியட்டாக எப்படி தர முடியும்னு தெரியாது, இருந்தாலும் வி கேன் ட்ரை. ஓகே. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் டவுட்டை பொறுத்த வரைக்கும் இதுதான் அதில் உள்ள மேட்ரு. ஸோ எந்தெந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணணும், எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும், எப்படி படிக்கணுங்கிற விஷயங்கள் சொல்லியிருக்கு. ஸோ கரண்ட் அஃபேர்ஸுக்கு பெருசாக ஃபோக்கஸ் பண்ணணுமா அப்படின்னா பண்ண வேண்டியது இல்லை. ஆனால் எனக்கு ரேங்க் வேணும், டெக்னிக்கலில் மார்க் இருக்குது, நான் டெக்னிக்கல்லே மார்க் இருக்குது, ஆனால் நான் டெக்னிக்கலில் எனக்கு மார்க் ஹையராக வேணும் அப்படின்னு நினைக்கிற பர்சன்ஸ் கண்டிப்பாக கரண்ட் அஃபேர்ஸை கவர் பண்ணால் மட்டும்தான் முடியும். ஸோ நீங்கள் போயிட்டு டிஎன்பிஎஸ்சி எந்த இடத்துலையும் கொஸ்டின் கேட்கவே முடியாது. கரண்ட் அஃபேர்ஸ்னு கொடுத்துட்டான், ஜென்ரல் சயின்ஸில் அவன் கேட்க வேண்டியது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு உதாரணத்துக்கு யூனிட் 6 இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கோம். இந்த யூனிட் 6ல் கரண்ட் அஃபேர்ஸ்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டு 20 கொஸ்டினுமே கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து கேட்டால் நீங்கள் போய் யாரையும் கேள்வி கேட்க முடியாது. ஏன் நீங்க கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து மட்டும் 20 கொஸ்டின் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களோட செக் பாயிண்ட், அவங்களோட ஃபில்ட்ரேஷன் பாயிண்ட் அந்த கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற ஒரு கீ பாயிண்ட் வச்சு மட்டும்தான் இப்போ கரண்டா ஒரு 2-3 இயர்ஸா ஆஃப்டர் கோவிட்க்கு அப்புறம் நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் ஜாபுக்கு படிக்க ஆரம்பிச்சதால என்ன பண்றாங்க அப்படின்னா, ஃபில்ட்ரேஷன் மெத்தட் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் மாற்றி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால கரண்ட் அஃபேர்ஸை முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒரு சேனல்ல இல்லை ஏதோ ஒரு நியூஸ் சேனலை வந்து டெய்லி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ அதில் ஏதாவது இம்பார்ட்டன்ட் வருதா, ஏதாவது போகுதா அப்படிங்கிற விஷயங்கள் வந்து அப்பப்போ ஜஸ்ட் நோட் பண்ணிட்டே இருங்க. ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஸோ இப்போ என்னதான் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் இஷ்யூ இருந்தாலும் இந்தியா பாகிஸ்தான் வரும்போது வி ஆல் ஆர் நேஷன். ஸோ அப்போ ஒன் நேஷன் அப்படிங்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம இந்தியா கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்ட என்னென்ன பவர் இருக்கு அப்படிங்கிற விஷயங்களும் வி கேன் எக்ஸ்பெக்ட் கொஸ்டின். ஓகேவா? ஸோ கிளாஸுக்குள்ள டேரக்டாக போகலாம். கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி வேற ஏதாவது டவுட் இருக்கா? எனிவன்? ஓகே. கிளாஸுக்கு படிக்கும்போது மொத்தமாக இருக்க டெக்னிக்கல், நான் டெக்னிக்கல் ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஸ்டடி ஷெடியூல் போடுங்க. ஸோ இந்த 2 மாதத்துக்கு என்னென்ன டைமுக்கு என்னென்ன இதுக்கு நான் இதை தான் பண்ண போகிறேங்கிறத ஸ்டடி ஷெடியூல் போடுங்க. ஷெடியூல் போட்டுட்டு அந்த ஷெடியூலுக்கு ஏற்ற மாதிரி மேக்ஸிமம் படிக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு எந்தெந்த டைம்லாம் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அந்த டைமில் வந்து அதை யூஸ் பண்ணுங்கள், யூட்டிலைஸ் பண்ணுங்கள். ஏற்கனவே சொன்ன மாதிரி திரும்ப அரைச்சமாகவே அழைச்சிட்டு இருக்க வேண்டாம். ஸோ இருக்க 2 மாதத்தை உங்களால் எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ யூட்டிலைஸ் பண்ணுங்கள். ஒரு கிளாஸுக்கு மினிமம் நீங்கள் ஒரு 1 ஹவர்லேருந்து 1.25 மணி நேரம் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் அன்றைக்கி ஏதாவது ஒரு விஷயத்தையாவது நீங்கள் தெரிஞ்சு போனீங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை பேஸ் பண்ணி இருந்தால் அதுவே எனக்கு ஓகே. ஸோ நேற்றைய கிளாஸ் வரைக்கும் நம்ம பார்த்தது நேற்றைய கிளாஸ் வரைக்கும் நம்மளோட சங்க காலத்தில் இருந்தது. ஸோ பிலினியோட வரலாறு, நம்மளோட பெரிப்ளஸ் ஆஃப் எரித்ரியன் சி, ஸோ அதை பற்றின விஷயங்கள், பிலினி வந்து என்ன சொல்லியிருக்காரு, நம்மளோட தாலமி என்ன சொல்லியிருக்காரு, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம பார்த்தோம். தென் அடுத்ததா ஸோ அந்த பழங்காலத்தில் வந்து நம்மளோட பகுதிகளை வந்து எப்படி பிரிச்சிருந்தாங்க அப்படிங்கிற விஷயங்களை தான் நம்ம இப்போ இன்னைக்கு கிளாஸில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அப்படி வரும்போது பழங்காலத்தில் வந்து நிலங்களை வந்து எப்படி பிரிச்சிருந்தாங்க அப்படின்னா, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், தென் பாலை. ஸோ இப்படி தான் வந்து 5 வகையாக வந்து பிரிச்சிருந்தாங்க. ஸோ குறிஞ்சியை பொறுத்த வரைக்கும் மலையும்
மலை சார்ந்த இடங்களும், ஸோ குன்றான பகுதிகள், மேடான பகுதிகள், ஹில் ஸ்டேஷன் எல்லாமே என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா குறிஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு காமனா மென்ஷன் பண்றாங்க. ஸோ அப்போ மலைப்பகுதிகளில் வாழ்ற மக்கள் எல்லாமே குறிஞ்சி நிலத்தை சார்ந்த மக்கள். தென் அடுத்ததா வரும்போது இந்த முல்லை நிலத்துக்கு வரும்போது, முல்லை நிலம் அப்படிங்கிறது வந்து காடும் காடு சார்ந்த இடமும். ஸோ இந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் இருக்க பீப்பிள் எல்லாரையுமே சேர்த்து என்ன சொல்றாங்க அப்படின்னா முல்லை நில மக்கள் அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. தென் அடுத்ததா வரும்போது மருத நில மக்கள். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் வயலும் வயல் சார்ந்த இடமும். ஸோ இங்கே தான் வந்து நம்மளோட அக்ரிகல்ச்சர் விவசாயம் இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து இங்கே தான் நடக்குது. ஸோ அந்த இடத்த வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா விவசாயம் பார்க்குற விவசாயிகள் முதற்கொண்டு அங்கே வாழ்ற மக்கள் எல்லாருமே மருத நில மக்கள் அப்படின்னு சொல்றாங்க. தென் ஆஃப்டர் தட் நெய்தல். ஸோ இங்கே வந்து உப்பு விளைவித்தல், மீன் பிடித்தல் அந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுற மக்கள் நெய்தல் நில மக்கள். கடலும் கடல் சார்ந்த இடமும். ஸோ கடல் ஆப்வியஸாக இருக்கும்போது அங்கே இருக்க ரெண்டே மேஜர் விஷயம் தான். ஸோ அங்கே வந்து மீன் பிடிக்கிறது, ஆஃப்டர் தட் உப்பு விளைவிக்கிறது. ஸோ உப்பு எடுக்கிறதும் மீன் பிடிக்கிறதும் ரெண்டு விஷயம் வந்து நெய்தல் திணையில நடந்ததால அங்கே இருக்க மக்கள் அங்கே இருக்க விஷயங்கள் எல்லாத்தையுமே சேர்ந்து நெய்தல் நிலம் அப்படின்னு சொல்றாங்க. தென் ஃபைனல் ஒன் பாலை. பாலை நிலம் பொறுத்த வரைக்கும் அங்கே எதுவுமே இருக்காது. குடிக்கிறது கூட தண்ணி இருக்கிறதே வந்து கஷ்டமான இடம். ஸோ அங்கே எந்த ஒரு ஃபெசிலிட்டியுமே இருக்காது. அப்படி இருக்க ஆனால் இடத்துல ஏன் மக்கள் வாழ்றாங்க அப்படின்னா ஸோ அங்கே இருக்கவங்களோட முக்கியமான தொழிலே கொள்ளையடிக்கல் தான். ஸோ வழியில் போறவங்க வரவங்க கிட்ட அவங்களை வழிமறிச்சு அவங்க கிட்ட இருந்து துணிமணிகள், நகைகள், உணவுகள், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கொள்ளையடிச்சு வாழ்றது தான் அங்கே உள்ள பாலை நில மக்களோட நிலைமை. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் அந்த காலகட்டத்தில் வந்து தமிழகத்தை வந்து 5 நிலப்பரப்புகளை பிரிச்சாங்க. ஸோ ஒவ்வொன்றுமே வந்து ஒவ்வொரு தனித்துவமான குணாதிசயங்களை வந்து அந்த 5 நிலங்களும் கொண்டு இருந்துச்சு. ஸோ இதில் வந்து அந்தந்த நிலங்களுக்கு ஏற்ற மாதிரி, ஸோ அந்தந்த இடத்துக்கு ஏற்ற அந்தந்த தன்மைக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்றாங்க அப்படின்னா ஸோ அந்தந்த தன்மைகளுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட குலதெய்வம், அதே போல் அவங்க என்ன தொழில் பண்ணுறாங்க, ஸோ அவங்களோட கலாச்சாரம் என்ன, அங்கே வாழ்கிற விலங்குகள், அங்கே வாழ்கிற பறவைகள், ஸோ அங்கே வாழ்கிற மக்களுக்கு என்ன பேர் வைக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே அவங்களோட குணாதிசயங்களை பேஸ் பண்ணி அந்த சுற்றுச்சூழலோட சரௌண்டிங்கை பேஸ் பண்ணி தான் வந்து அன்னைக்கு காலகட்டத்தில் அதை வந்து பேராக அமைச்சாங்க. தென் இதில் வரும்போது 5 நிலப்பகுதிகளில் ஃபர்ஸ்ட் ஒன் குறிஞ்சி. ஸோ மலைப்பாங்கான மற்றும் மலை பிரதேசத்தை வந்து குறிக்கிற இடம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி முல்லை நிலம் காடுகளும் காடு சார்ந்த இடமும். ஸோ இங்கே வந்து மேய்ச்சல் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கு. மேய்ச்சல் எதுக்காக அப்படின்னா இங்கே வாழ்ற மக்கள் வந்து ஆடு மாடுகளை வந்து மேய்க்கிறதா முக்கிய தொழிலாக வந்து வச்சிருந்தாங்க. தென் அடுத்தது மருதத்தில் வந்து வளமான வயல்கள் நிறைந்த நதி பள்ளத்தாக்கு. ஸோ இங்கே வந்து வயல்களும் இருக்கு, நதிகளும் இருக்கு. ஸோ நதி இதுக்கு முன்னாடி வந்து இப்போ தான் நம்ம வந்து கிணறு பாசனம் மற்ற இதெல்லாம் இருந்ததாலும் ஆரம்ப காலகட்டங்களில் நதிநீர் பாசனத்தை தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நதிநீர் பாசனம், ஏரி பாசனம், குளத்து பாசனம், தென் அதுக்கப்புறம் தான் கிணறு பாசனம், அதுக்கப்புறம் தான் வந்து ஆழ்துளை கிணறுகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வந்தது. ஸோ இப்படி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து வந்திருக்கு. தென் கடைசியாக வரும்போது நெய்தல். கடலோர பகுதிகளில் வாழ்ற மக்களோட கான்செப்ட் தான் நெய்தல். அடுத்தது மணல் மட்டுமே நிறைந்த பாலைவன பகுதி. இதுதான் வந்து பாலை. ஸோ சேம் திங் தான். தென் இது ஏன் வந்து இந்த விஷயத்தில் வந்து தமிழில் மட்டுமே கொடுத்துருக்கேன், இங்கிலீஷில் கண்டென்ட் கொடுக்கல அப்படின்னா இந்த விஷயத்தை வந்து எவ்ரி ஒன் ஷுட் நோ அவர் தமிழ் லாங்குவேஜ். ஏன் அப்படின்னா தமிழ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய டாப்பிக்காகவே நீங்கள் வந்து தமிழுக்கு படிப்பீங்க. ஆல்ரெடி உங்களுக்கு வந்து 40 கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் அவுட் ஆஃப் 100 40 கொஸ்டின்ஸ் மினிமம் நீங்கள் வந்து செலக்ட் ஆனால் மட்டும்தான் உங்களோட ஜிஎஸ் பேப்பர் வந்து திருத்துவாங்க. ஸோ அது ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அது எப்படி அந்த 40 மார்க் 40 கொஸ்டின் வந்து அசால்ட்டாக போடணும் அப்படிங்கிறது வந்து எக்ஸாம் கிட்டத்தில் வந்து சொல்லித்தரேன். ஸோ இப்போ பொறுத்த வரைக்கும் இதை ஜஸ்ட் கிளாஸில் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அகப்பொருள் இந்த இலக்கணத்தை பற்றி நம்ம எங்கே பார்ப்போம் அப்படின்னா பொருள் இலக்கணத்தில் நம்ம இதை வந்து பார்ப்போம். ஸோ பொருள் இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று அகப்பொருள், இன்னொன்று புறப்பொருள். ஸோ அதாவது சரி அகம் சார்ந்த விஷயங்கள், அதாவது வந்து தலைவனும் தலைவியும் வந்து எப்படி இருந்தாங்க, ஸோ அவங்களுக்குள்ள ஒரு தலைவன் தலைவி அப்படிங்கிறது வந்து அந்த காலத்தில் என்ன மென்ஷன் பண்றாங்க அப்படின்னா ஒரு ஆணும் பெண்ணும் இருக்கிறது தான் அந்த காலத்துல அதை வந்து தலைவன் தலைவி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றாங்க. அங்கிருந்த ஒவ்வொருத்தரையுமே தலைவன் தலைவி தான் மென்ஷன் பண்றாங்க. தலைவனுக்கு இன்ன நேம், தலைவிக்கு இன்ன நேம் அப்படிங்கிறது யாரையும் ஸ்பெசிஃபிக்கா சொல்ல கிடையாது. ஸோ அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ அப்படி வரும்போது அகப்பொருள்ல 5 திணைகளையுமே வந்து ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொரு தலைவனையும் தலைவியும் பேஸ் பண்ணி தான் அந்த பொருள் அமைஞ்சிருக்கு. ஸோ அவங்க இருவருக்கும் இடைப்பட்ட ஒரு தனிப்பட்ட பந்தம், ஒரு காதல் வயம், ஸோ அந்த மாதிரியான அன்பு, இல்லறம், இப்படிப்பட்ட விஷயங்களை பத்தி சொல்றதா இந்த அகப்பொருள். ஸோ புறப்பொருளுக்கு வரும்போது புறப்பொருள் நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ லேட்டர் வரும்போது புறப்பொருள் மொத்தம் 12 இருக்கும். ஸோ இதுல வந்து வெற்றி முதல் பாடான் திணை வரை திணைகளை பத்தி நம்ம பார்ப்போம். ஸோ இந்த திணைகளை பொறுத்த வரைக்கும் ஆணிரையை கவர்ந்து போறது, அதாவது ஆடு மாடுகள் வந்து கவர்ந்துட்டு போறது, கவர்ந்துட்டு போன ஆடு மாடுகள் வந்து எடுத்துட்டு வருது. ஸோ இதுல வந்து ஒரு தலைவன் வந்து போருக்கு போயிட்டு அவங்க கிட்ட இருந்து வெற்றி பெற்று என்ன பூ சூட்டிட்டு வராங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே படிக்கிறது வந்து புறப்பொருள். ஸோ அதாவது அகம் அல்லாது புறப்பொருளை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் என்ன இருக்கு அப்படின்னா மக்களோட ஒழுக்க நெறிமுறை என்ன, அவங்களோட வாழ்க்கை வரலாறு என்ன, அதே போல அந்த காலத்தில் வாழ்ந்த மன்னர்களோட வீர வரலாறு பற்றி கூறுற இலக்கியம் தான், சரி இலக்கணம் தான் வந்து புறப்பொருள். ஸோ இதுல வரும்போது இப்போ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போது வந்து அகப்பொருளை பத்தி தான். ஸோ அகப்பொருள் மொத்தம் 3 இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் முதற்பொருள், செகண்ட் ஒன் கருப்பொருள், தேர்ட் ஒன் உரிப்பொருள். ஸோ இதுல முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள்னா என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு முதற்பொருள் அப்படிங்கிறது ஒரு நிலத்தையும் பொழுதையும் பேஸ் பண்ணி, அதாவது ஒரு நிலம் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, குறிஞ்சி அப்படின்னா மலையும் மலை சார்ந்த இடமும், முல்லை அப்படிங்கிறது காடும் காடு சார்ந்த இடமும், மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும், நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும், பாலை
ஸோ இப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ இந்த ஸ்ப்ளிட் அப்ப பொறுத்தவரைக்கும் எதை பேஸ் பண்ணி வந்து நம்ம அத அந்த மாதிரி வந்து நிலப்பகுதிகள பிரிச்சிருக்கோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நிலமும் அதோட பொழுதையும் பேஸ் பண்ணி தான் நம்ம அத முதற் பொருளா சாரி அந்த நிலத்த வந்து வகைப்படுத்தியிருக்கோம். ஸோ அப்ப முதலா வந்து எத வச்சு நம்ம வகைப்படுத்தியிருக்கோமோ அத வந்து முதற் பொருள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்ப அந்த முதற் பொருள் வந்து என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் நிலம், செகண்ட் ஒன் பொழுது. ஸோ நிலத்தையும் பொழுதையும் முதற் பொருளா வச்சு தான் இத வந்து பிரிச்சிருக்காங்க. அப்போ கருப்பொருள்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஒவ்வொரு நிலத்த சார்ந்து வாழ்ற அங்க இருக்க விலங்குகள், பொருட்கள், ஸோ இந்த மாதிரி இருக்க எல்லா விஷயங்களும் ஃபார் எக்ஸாம்பிள் தெய்வம், என்ன தெய்வத்த அவங்க வணங்குறாங்க, என்ன உணவு உண்றாங்க, அங்க இருக்க பேர்ட்ஸ் என்ன, அனிமல்ஸ் என்ன, அவங்க என்ன ஆக்குபேஷன் அவங்களோடது என்ன அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த கருப்பொருள்ல அடக்கும். ஸோ முதற் பொருள பேஸ் பண்ணி இருக்க விஷயங்கள் எல்லாமே வந்து கருப்பொருள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த கருப்பொருள்ல நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு போட்டு எடுத்துக்காட்டு அப்படின்னு போட்டுட்டு தெய்வம், உணவு, பறவை, விலங்கு, தெய்வம், பண். பண் அப்படிங்கிறது வந்து அந்த காலத்துல இசை. ஸோ ஒவ்வொரு காலத்திலயும் ஒவ்வொரு இடத்துலயுமே வந்து இசையை வந்து இசைச்சு அவங்க மகிழ்ந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பத்தி மென்ஷன் பண்றதா இந்த கருப்பொருள். தென் ஃபைனல் ஒன், தேர்ட் ஒன் உரிபொருள் அப்படின்னா என்ன அப்படின்னா, உரிபொருள் அப்படிங்கிறது அந்தந்த நிலத்திற்குரிய ஒழுக்கம். ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, ஒரு தலைவனும் தலைவியும் எப்படி வந்து அவங்க வந்து காதல் வயப்பட்டிருக்காங்க, என்ன மாதிரியான காதலை வந்து அவங்க வெளிப்படுத்துறாங்க அப்படிங்கிற ஒழுக்க நெறிமுறைகளை சொல்றது தான் இந்த தேர்ட் ஒன்னான உரிபொருள். உரிபொருளை பொறுத்த வரைக்கும் கருப்பொருளை அடிப்படையாக கொண்டு கருப்பொருளை அடிப்படையாக கொண்டு பாடும் ஒழுக்க நெறிமுறை. ஓகே. ஸோ முதல் பொருள், கருப்பொருள், உரிபொருள். ஸோ இதில் வரும்போது நிலத்தை வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. நிலத்தை வந்து 5 வகையாக பிரிக்கிறோம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. அடுத்தது இந்த பொழுதுக்கு வரும்போது பொழுதை வந்து 2ஆ பிரிக்கிறாங்க. ஒன்று சிறுபொழுது, இன்னொன்று பெரும்பொழுது. ஸோ இதுதான் இந்த அகப்பொருள் இலக்கணம். அகப்பொருள் இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் அகத்திணைகள் மொத்தம் 7. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, கைக்கிளை, பெருந்திணை. இது எல்லாமே திணை வகைகளில் 5ஆ பிரிக்கிறாங்க. நிலங்களில் பிரிக்கும் போது 5 வகை நிலங்கள். அந்த திணையும் பொழுதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. என்ன திணை, சிறுபொழுது என்ன, பெரும்பொழுது என்ன அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ஸோ குறிஞ்சியை பொறுத்த வரைக்கும் குறிஞ்சியோட பெரும்பொழுது குளிர்காலம், முன்பனிக்காலம். சிறுபொழுது யாமம். முல்லையை பொறுத்த வரைக்கும் பெரும்பொழுது கார்காலம், அதாவது மழைக்காலத்தை தான் அப்போ வந்து சொல்றாங்க. கார் அப்படின்னா மேகம். ஸோ இருள் சூழ்ந்த மேகம். ஸோ மழைக்காலத்தை தான் கார்காலம் அப்படின்னு சொல்றாங்க. சிறுபொழுது மாலை. ஸோ இதில் மருத திணைக்கும் நெய்தல் திணைக்கும் 6 பொழுதுகளுமே வந்து காமனான பொழுதுகள் தான். அந்த 6 பொழுதுகள் என்னென்ன அப்படின்னா குளிர்காலம், முன்பனிக்காலம், கார்காலம், இளவேனில், முதுவேனில். இதில் சிறுபொழுதை வந்து எப்படி ரிமைண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, பெரும்பொழுது கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ பெரும்பொழுதுக்கு வரும்போது மருதத்துக்கும் நெய்தலுக்கும் 6 பொழுதுகளுமே காமன் அப்படிங்கிறதால அந்த 2த்தையும் ரிமைண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மருத திணையில ஃபார் எக்ஸாம்பிள் மருத திணையில இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ அப்போ மருத திணையில 6 பொழுதுகளுமே நம்ம இப்போ வந்து அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஸோ அப்போ அந்த மருத திணைக்கும் நெய்தலை பொறுத்த வரைக்கும் கடலோர பகுதிகளில் இருக்க மக்களும் நம்ம கூட சேர்ந்து தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்போ இந்த 2 விஷயத்துமே 6 பொழுதுகள் 2 பேருக்கும் ஒன்னா பொருந்தும் அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. குறிஞ்சியை பொறுத்த வரைக்கும் பெரும்பொழுது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, குறிஞ்சி அப்படின்னாலே மலை பிரதேசம் தான். மலைன்னு போகும்போது நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே வந்து ரிமைண்டர் வருது. நமக்கு எது வரும்னா இமயமலை ரிமைண்டர் வரும். ஸோ அப்போ இமயமலைக்கு போகும்போது என்ன ஆகும், அங்கே வந்து ஒரு குளிர் பிரதேசம் தான் இமயமலை. ஸோ அப்படி வரும்போது அங்க குளிரும் பனியும் வந்து இருக்கும். அப்போ குளிர்காலமும் முன்பனியும் அங்க இருக்கும். குறிஞ்சியை பொறுத்த வரைக்கும் ஷார்ட்கட்டு குறிஞ்சி மலை சார்ந்த பகுதி. இமயமலையை மென்ஷன் பண்ணிக்கோங்க. இமயமலையில குளிரும் பனியும், பனி அதிகமா இருக்கிறதால குளிர் அதிகமா இருக்கும். ஸோ அங்க வந்து குளிர்காலமும் முன்பனியும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. பெரும்பொழுது. சிறுபொழுதுக்கு ஷார்ட்கட் சொல்றேன் அடுத்தது. ஸோ முல்லை நிலத்தை பொறுத்த வரைக்கும் கார்காலம். முல்லை நிலத்துல வந்து முல்லை நிலத்தை பொறுத்த வரைக்கும் காடும் காடு சார்ந்த இடம். ஸோ அப்போ அப்படி வரும்போது காடுல வந்து ஃபுல்லாவே வந்து மரங்கள் எல்லாமே அடர்ந்து இருந்துச்சு. ஸோ ஒன்று நெருங்கி இருந்தது அப்படின்னா உள்ளுக்குள்ள நைட்ல போகும்போது நமக்கு என்ன ஆகும், இருள் சூழ்ந்து காணப்படும். அப்போ நமக்கு அது பயத்தை உண்டாக்கும். ஸோ அப்படி இருக்கப்போ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. முல்லை நிலத்துக்கு பொறுத்த வரைக்கும் கார்காலம்.
கார்காலம் அப்படிங்கிறதுக்கு வந்து கார் அப்படிங்கிறதுக்கு வந்து இருள் சூழ்ந்த மேகம் அப்படிங்கிற பொருள் ஒன்று இருக்கு. ஸோ அப்போ அந்த இருள் சூழ்ந்த மேகம் எங்க காணப்படும் அப்படின்னா முல்லை நிலத்துல அடர்ந்த வனப்பகுதிகளில் காணப்படுறதால முல்லை நிலத்திற்கான பெரும்பொழுது கார்காலம் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. மருதத்திணையை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்ம 6 பெரும்பொழுதுகளையுமே வந்து அனுபவிச்சுட்டு தான் வரும். ஸோ இளவேனில், முதுவேனில், முன்பனி, பின்பனி, கார்காலம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து அனுபவிச்சுட்டு தான் இருக்கும். ஸோ நெய்தல் திணையை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கும் இதே மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அங்க அவங்களுக்கு வரும். பாலை நிலத்தை பொறுத்த வரைக்கும் இளவேனில், முதுவேனில், பின்பனி. பாலை நிலத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பாலை நிலம் வந்து ஒரு வறண்ட பகுதி. ஸோ அந்த வறண்ட பகுதியில் நீங்க எவ்வளவுதான் இளமையா போனாலும் அந்த வெயிலோட தாக்கத்தால நம்மளோட ஸ்கின் எல்லாம் சுருங்கி என்ன ஆகும், வயது முதிர்ந்தவர்கள் மாதிரி நம்ம மாறிடும். ஸோ அப்போ பாலை நிலத்தை பொறுத்த வரைக்கும் இளமையா போனா முதுமையா தான் திரும்ப வரணும். இளவேனில், முதுவேனில். ஷார்ட்கட் ஓகேவா? குறிஞ்சியை பொறுத்த வரைக்கும் இமயமலை, குளிர்காலம், பனிக்காலம். ஸோ அப்போ குளிர்காலமும் முன்பனி காலத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும். முல்லையை பொறுத்த வரைக்கும் இருள் சூழ்ந்து காணப்படும் கார்காலத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. மருதத்திணையை பொறுத்த வரைக்கும் நம்ம தான். ஸோ நம்ம எல்லா விதமான சீசனையும் நம்ம பார்த்துட்டு தான் வரும். ஸோ அப்போ 6 பெரும்பொழுதுகள் நமக்கும் வரும், நெய்தல் நிலத்தில் உள்ள மக்களுக்கும் வரும். ஸோ தென் பாலை நிலத்துக்கு வரும்போது நீங்க அடிக்கிற வெயில்ல எவ்வளோ இளமையா போனாலும் திரும்ப வரும்போது முதுமையாக தான் வரணும். அப்போ இளவேனில், முதுவேனில் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த பெரும்பொழுது முடிஞ்சதுக்கு அப்புறம் சிறுபொழுதுக்கு வரும். ஸோ இந்த சிறுபொழுது அப்படிங்கிறதுல குறிஞ்சி அப்படிங்கிறதுக்கு யாமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குறிஞ்சியில மலை மீது ஒரு முருகப்பெருமானோ இல்ல கடவுள் யாரோ இருக்காங்க அப்படிங்கிறப்போ மலையில வந்து ஓமம் வளர்க்குறோம் இல்ல யாமம் அதாவது யாகம் வளர்க்குறோம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ குறிஞ்சி நிலத்துல ஒரு இதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா நம்மளோட சிலர் இங்க யாரும் அண்ணாமலையார் அதாவது திருவண்ணாமலையை பேஸ் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா திருவண்ணாமலை, வெள்ளியங்கிரி, ஸோ இந்த சப்தகிரி, ஸோ இந்த மாதிரியான ஹில்ஸ் எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கடவுளா வணங்கிட்டு இருந்த காலங்கள் முன்னாடி. ஸோ அப்படி இருக்கப்போ அந்த கடவுளை வணங்கும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவரோட கடவுள அனுகிரகத்தை கிடைக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ஓமம் வளர்த்துவாங்க, அதே போல யாகம் வளர்ப்பாங்க. ஸோ அப்போ குறிஞ்சி நிலத்தை பொறுத்த வரைக்கும் மலையை வந்து அந்த காலத்துல கடவுளா மதிச்சதால யாமம் வளர்த்து கடவுளை வணங்குறோம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. யாமம். ஓகே. முல்லை பொறுத்த வரைக்கும் லேடிஸ் எல்லாருக்குமே தெரியும். முல்லை நிலத்தை பொறுத்த வரைக்கும் முல்லை அப்படிங்கிறது ஒரு பூ. ஸோ பூவை வந்து மாலையா தொடுக்கிறோம் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. முல்லை, மாலை. அடுத்தது மருதத்திணைக்கு ஆல்ரெடி நம்ம வந்து கிளாஸ்ல பார்த்தோம். ஸோ மருதத்திணை வந்து வயலும் நதிப்பகுதிகளும் சார்ந்த பகுதி. ஸோ அப்போ நதிப்பகுதிகள் வரும்போது இது நதிகளுக்கு 2 பக்கமே கரைகள் இருக்கும். ஸோ மருத நிலத்திற்கு வைகரை அப்படிங்கிறதா சிறுபொழுது. மருதம், வைகரை. நெய்தல் நிலத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்ன வேலை? நெய்தல் நிலத்தை பொறுத்த வரைக்கும் கடல்ல போயிட்டு அவங்க மீன் பிடிச்சிட்டு வர்றதா அவங்களோட முக்கியமான தொழில். ஸோ அப்போ மீன் பிடிக்க போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, எல்லா விஷயத்திலுமே வந்து ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் போவாங்க. ஸோ அப்போ நெய்தல் நிலத்திற்கான சிறுபொழுது ஏற்பாடு. தென் பாலை நிலத்தை பொறுத்த வரைக்கும் சொல்ல வேண்டியதே இல்லை. நண்பகல் அப்படிங்கிறது நல்லாவே ரிமைண்டர் இருக்கணும். ஸோ பொதுவாக நமக்கு வந்து வெயில் அதிகமாக நம்ம ஃபீல் பண்ணக்கூடிய டைம் நண்பகல். ஸோ அப்போ பாலை நிலத்தில் மணல் சார்ந்த பகுதியும் தான். ஸோ அங்கே ஒதுங்கிறது கூட மரம் எதுவும் கிடையாது, நிழல் எதுவுமே கிடையாது, குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது, வெறும் வறண்ட மணல் பாங்கான பகுதி தான். ஸோ அப்போ அந்த இடத்துக்கு பாலை நிலம் நண்பகல். ஸோ இவ்வளோதான் சிறுபொழுது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இப்படி செப்பரேட்டாகவும் வச்சுப்பாங்க. ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த சிறுபொழுதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக கடவுளை வணங்குறதுக்காக நான் யாமம் வளர்க்குறதுக்கு அதாவது யாகம் வளர்க்குறதுக்கு மாலை வாங்கிட்டு வைகை நதி கரையில் போயிட்டு ஏற்பாடு பண்ணிட்டு நண்பகலில் உட்காந்து வணங்கினேன். ஸோ இப்படி ஒரு ஷார்ட்கட்டும் இருக்குது. ஸோ சிறுபொழுதை பொறுத்த வரைக்கும் கடவுளை வணங்குறதுக்கு யாகம் வளர்க்க மாலையை வாங்கிட்டு வைகை நதி கரையில் போயிட்டு யாகத்துக்கு ஏற்பாடு செஞ்சு நண்பகலில் வணங்கினேன். ஸோ இதுதான் திணையோட சிறுபொழுது பெரும்பொழுது. இந்த சிறுபொழுது பெரும்பொழுதுல வரும்போது எந்தெந்த திணைக்கு என்னென்ன அப்படிங்கிறது மேட்ச் த ஃபாலோயிங்ல வரும். சம்டைம்ஸ் வந்து என்னன்னா அது ஆப்ஷன்ஸ்ல கொடுத்து குறிஞ்சி திணைக்குரிய பொழுதுகள் என்னென்ன சிறுபொழுதுகளை பத்தி மிக்ஸ் ஆகி வரலாம், இல்ல பெரும்பொழுதுகளை வந்து என்னென்ன அப்படிங்கிறது வரலாம். ஸோ பெரும்பொழுதை பொறுத்தவரைக்கும் மருதத்தையும் நெய்தலை பத்தியும் வராது. பட் மற்ற குறிஞ்சி, முல்லை, பாலை இந்த விஷயங்கள்ல மட்டும் வரும். ஸோ அதே போல இந்த சிறுபொழுதுகளை பொறுத்தவரைக்கும் எல்லா விஷயத்திலையும் வரும். ஸோ இந்த ஷார்ட்கட் வந்து ஜஸ்ட் ரிமைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பெரும்பொழுது அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஒரு வருஷத்தை 6ஆ டிவைட் பண்ணா என்ன வரும், 2 மாதங்கள் வரும். ஸோ அந்த 2 மாதங்கள் தான் பெரும்பொழுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இப்போதைக்கு நம்மளோட பருவகாலம் வந்து நம்மளோட கிளைமேட் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா நம்மளோட வெதர் எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ டியூ டு சம் பீப்புள்ஸ் டோல்டு ஸோ நம்மளோட கார்பன் டை ஆக்சைடோட லெவல் இன்க்ரீஸ் ஆயிருச்சு. ஸோ ஓசோன்ல ஓட்ட விழுந்துருச்சு, புவி வெப்பமயமாதல், பூமி வந்து அதிகமாக வந்து ஹீட் அதிகமாயிருச்சு. ஸோ லேண்ட்ஸ்லைடு, ஸோ இந்த மாதிரியான நிலநடுக்கங்கள், அதே போல அங்கங்க நம்ம வந்து போர் போட்டு நிறைய வாட்டர்ஸ் வந்து எடுத்தாச்சு. இப்படி பல விஷயங்கள் நடக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா நம்மளோட பருவ காலங்கள் வந்து கம்ப்ளீட்டாவே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே. ஆனா இது வந்து அந்த காலத்துல எந்த மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ பெரும்பொழுது அப்படிங்கிறது ஒரு ஆண்டோட 6 டிவிஷன். ஸோ 2 மாசமா பிரிக்கிறாங்க. சிறுபொழுது அப்படிங்கிறது ஒரு நாளோட டிவிஷன். பெரும்பொழுது ஒரு வருஷத்தோட 6 கூறுகள், சிறுபொழுது ஒரு நாளோட 6 கூறுகள். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வரும்போது பெரும்பொழுதுக்கு வரலாம்.
இதில் நீங்கள் எங்கேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு பிஃபோர் தட் உங்களுக்கு தெரிய வேண்டியது தமிழ் மாதங்கள் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இதில் எண்ட் ஆகுது அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து மற்ற புத்தகங்களில் இப்போ கலைஞரோட இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தை மாதம் தான் வந்து தமிழோட முதல் மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஸோ நம்ம அப்போதுலேருந்து ஃபாலோ பண்ணுறது என்ன அப்படின்னா சித்திரை. சித்திரை 1 தான் வந்து நம்மளோட தமிழ் வருட பிறப்பு. ஸோ சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி. ஓகே. ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ மாதத்தோட ஸ்டார்டிங்கை வச்சு படிங்க. ஸோ அப்போ அது உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இளவேனில் காலம் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா வெயிலோட ஆரம்ப கட்ட காலம். ஸோ நமக்கு என்ன ஆகும்னா அந்த மாசி பங்குனி வரைக்கும் வெயில் தெரியாது. தென் அடுத்து சித்திரையிலிருந்து தான் நமக்கு வெயிலே ஸ்டார்ட் ஆகும். ஸோ சித்திரை வைகாசியை பொறுத்த வரைக்கும் இளவேனில் காலம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. வெயில் காலம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. முதுவேநீர் வந்து அந்த வெயில் காலம் வந்து அதிகப்படியாகி தென் அப்படியே ஸ்லோ குறையிறது வந்து ஆனி, ஆடி. 2 மாதங்களா 2 மாசமா பிரிச்சுக்கோங்க. சித்திரை வைகாசியை பொறுத்த வரைக்கும் வெயில் ஸ்டார்ட் ஆகிற காலம். ஆனி, ஆடியை பொறுத்த வரைக்கும் வெயில் எண்ட் ஆகிற காலம். அப்ப இளவேநீர் காலம், முதுவேநீர் காலம் அப்படின்னு வரும்போது சித்திரை, வைகாசி. முடிஞ்சதா? தென் அடுத்தது வரும்போது கார்காலம். அதாவது முல்லை நிலத்திற்குரிய கார்காலம். மழைக்காலத்தை பொறுத்த வரைக்கும் ஆவணி, புரட்டாசி. ஸோ வெயில் காலம் வந்து முடிஞ்ச உடனே என்ன ஆகும் அப்படின்னா இந்த சித்திரை வைகாசி ஆனி ஆடி முடிஞ்சதுக்கப்புறம் ஆவணி புரட்டாசியில் என்ன ஆகுனா லேசாக வந்து மழை பெய்ய ஆரம்பிக்கும். ஸோ அப்போ அந்த மழை பெய்யும் போது என்ன ஆகுனா காய்ந்த சருகுகள் அதாவது அதோட மரங்கள் எல்லாமே என்ன பண்ணிருக்கும் அப்படின்னா இந்த 4 மாசத்துல சித்திரை வைகாசி ஆனி ஆடியில் தன்னோட இலைகள் எல்லாமே வந்து உதிர்த்திருக்கும். தென் அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த சித்திரை வைகாசி ஆனி ஆடி முடிஞ்சதுக்கப்புறம் ஆடியோட எண்ணில இருந்தே ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நம்மளோட வசந்த காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த காலகாலம் வந்து என்ன ஆகுனா மழை பெய்யுது. மழை பெய்யும் போது வந்து மரங்கள் எல்லாமே துளிர்க்குது. அந்த 2 காலம் தான் வந்து ஆவணி, புரட்டாசி. ஸோ சித்திரை வைகாசியில் வெயில் ஸ்டார்ட் ஆகுது. ஆனி ஆடியில் வெயில் முடியுது. ஆவணி புரட்டாசியில் மழைக்காலம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த மழைக்காலம் முடிஞ்ச உடனே இந்த ஐப்பசி கார்த்திகை 2 இருக்கு இல்லையா? ஸோ இதில் இந்த ஐப்பசி கார்த்திகை மாசங்களை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா மாலை போடுற பக்தர்கள் எல்லாமே வந்து சபரிமலைக்கு மாலை போடுவாங்க. ஸோ அப்போ இந்த ஐப்பசி கார்த்திகை மாசம் வரும்போது திருவண்ணாமலை தீபம். ஸோ ஒரு சிலருக்கு இது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு உண்டு. ஸோ அப்போ இது வரும்போது என்னன்னா அந்த ஐப்பசி காலங்களையும் கார்த்திகை மாதத்துலையும் வந்து என்ன ஆகுனா குளிர் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். அதாவது கார்காலம் மழைக்காலம் வருது இல்லையா? ஸோ மழை என்ன ஆகுனா ஆவணி புரட்டாசியில் வந்து புரட்டாசியில் எண்ட் ஆகும். எண்ட் ஆகிட்டு என்ன ஆகுனா ஆக்சுவலாக வந்து ஒரு மழை நீர் வந்து வரும்போது எப்படி வரும்னா மேலே இருந்து ஸ்டார்ட் ஆகும்போது பெரிய பனிக்கல் மாதிரி வரும். ஸோ அங்கேருந்து வர என்ன ஆகுனா அது மெல்ட் ஆகி பல டிவிஷனாக ஸ்பிளிட் ஆகி அதுக்கப்புறம் தான் ஒரு சின்ன ட்ராப்பாக வந்து நமக்கு கீழே வரும். ஸோ நம்ம கீழே பூமியில் படும்போது இருக்க ட்ராப்போட சைஸ் தான் மேலே இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்கிறது கிடையாது. ஸோ அங்கே ஆவணி புரட்டாசியில் வந்து நல்ல கார்காலத்தில் மழை அதிகமாக பெஞ்சதுக்கப்புறம் ஐப்பசி கார்த்திகையில் என்ன பண்ணோம் அப்படின்னா பனி அதாவது குளிர்காலம் ஸ்டார்ட் ஆகும். மழை வந்து எப்படி இருக்குன்னா கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு ஈரப்பதத்தோட வந்து இந்த ஐப்பசி கார்த்திகையில காணப்படும். ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சபரிமலை பக்தர்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐயப்ப பக்தர்களை பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மாலை போட்டு போகும்போது காலையில வந்து அந்த குளிர்ல வந்து போயிட்டு குளிச்சு விடிய காலையிலே வந்து குளிப்பாங்க. 4 மணி 5 மணிக்கெல்லாம் சூரிய உதயத்துக்கு முன்னாடியே வந்து குளிப்பாங்க. ஸோ அவங்க எப்படி இருப்பாங்க அந்த 2 மாசமுமே குளிர்காலத்துல தான் குளிரோட தான் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அவங்களோட தொழுகையை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதாவது கடவுளோட தொழுகையை. ஸோ தென் குளிர்காலம் ஐப்பசி கார்த்திகை. வீடியோ எதுவும் பாஸ் ஆயிடுச்சா? I got someone is okay. தென் குளிர்காலம் முடிஞ்சதுக்கப்புறம் ஓகே மேம் ஓகே ஓகே தேங்க்யூ. குளிர்காலம் முடிஞ்சதுக்கப்புறம் பனிக்காலம் ஆரம்பிக்குது. ஸோ இந்த மார்கழி தையில பொறுத்த வரைக்கும் மார்கழி திங்கள் அதாவது நம்மளோட ஆண்டாள் இருக்காங்க இல்லையா? ஆண்டாள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா மார்கழி மாதம் நம்மளோட திருமாலை வந்து எழுப்புறதுக்காக பாடிய பாடல் தான் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்க அந்த திருப்பள்ளி எழுச்சியில வரும் இல்லையா? அந்த மார்கழி திங்கள் நன்னாள்னு சொல்லிட்டு அந்த பாடல் வந்து மார்கழி மாதம். ஸோ அப்போ அந்த மார்கழி வந்து எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா முன்பனி காலத்துல ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மார்கழி மாதமும் தை மாதம் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் பொங்கல் ஸ்டார்ட் ஆகிற டைம். ஸோ பொங்கல் டைமே எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரே கிளவுடியா அந்த பனி பெய்கிற ஒரு ஃபீலை வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ அப்போ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மார்கழியும் தையும் முன்பனி காலம். தென் இது முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மார்கழி தை மாசம் வந்து முன்பனி காலம் பனிக்காலம் வந்து ஸ்டார்ட் ஆயிட்டு ஆஃப்டர் தட் என்ன ஆகும் அப்படின்னா பின்பனி காலம். பனி வந்து கொஞ்சம் கொஞ்சமா எண்ட் ஆகிற டைம் மாசி பங்குனி.
ஸோ 12 மாதங்கள வந்து 6ஆ டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணல. ஸோ மந்த் வைஸ் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எதுக்காக இந்த மந்த் வைஸ்னா, ஸோ உங்களுக்கு அது வந்து ரெஜிஸ்டர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. சித்திரை வைகாசிய பொறுத்தவரைக்கும் இளவேனில் காலம் வெயில் ஸ்டார்ட் ஆகுது. ஆனி ஆடிய பொறுத்தவரைக்கும் வெயில் எண்ட் ஆகுது. ஆவணி புரட்டாசியில மழை பெய்யுது. மழை பெஞ்சதுக்கு அப்புறம் ஐப்பசி கார்த்திகையில குளிருது. ஸோ மழை பெஞ்சாச்சு. மழை பெஞ்சு ஓஞ்சதுக்கு அப்புறம் தென் குளிருது. குளிர்ந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா பனி பெய்ய ஆரம்பிக்குது. ஸோ பனி பெய்ய ஆரம்பிக்கும்போது மார்கழி தையில முன்பனி காலம் பனி பெய்ய ஸ்டார்ட் ஆகுது 2 மாசம். அடுத்த 2 மாசம் வந்து பனிக்காலம் வந்து அதிகமாயிட்டு தென் எண்ட் ஆகுற ஸ்டேஜ்க்கு போகுது. அப்போ பின்பனி காலம். ஸோ இதில பொறுத்தவரைக்கும் வெயில் காலமும், பனிக்காலமும் வந்து 4 மாசம். வெயில் காலம் சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி. பனிக்காலம் மார்கழி, தை, மாசி, பங்குனி. ஸோ இளவேனில், முதுவேனில் ஞாபகம் வச்சுக்கோங்க. முன்பனி, பின்பனி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இதில வரும்போது இடையில வரும்போது இப்போ ஆல்ரெடி சரி ஓகே. இளவேனில் எனக்கு ரிமைண்டர் இருக்கு. முதுவேனில் எனக்கு ரிமைண்டர்ல இருக்கு. ஸோ முன்பனி காலம் வந்து நான் மார்கழி தையில நான் மார்கழி மாசம் ஆண்டால ரிமைண்ட் பண்ணி நான் முன்பனி காலத்த நான் நோட் பண்ணிட்டேன். ஸோ பின்பனி காலத்த வந்து மாசி, பங்குனியில வந்து நான் முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா இளவேனில் காலத்த நீங்க போட்டீங்க. அப்ப இளவேனில் காலத்துக்கு முன்னாடி காலம் வந்து பின்பனி காலம். பட் மத்தது 2 எப்படி ரிமைண்டர் வச்சுக்கிறது அப்படின்னா, ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா? ஐப்பசி, கார்த்திகை தான் வந்து குளிர்காலம். குளிர்ல தான் வந்து பக்தர்கள் எல்லாமே வந்து கோவிலுக்கு போயிட்டு தொழுகிறது மத்த எந்த விஷயங்கள் வணங்குறதா இருந்தாலும் விடியற்காலையில அந்த குளிர்ல போயிட்டு பண்ணுவாங்க. சோ அப்ப அந்த குளிர்காலத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. இன் பிட்வீன் அப்ப கடைசியா இருக்கிறது ஒண்ணே ஒண்ணு தான் கார்காலம், ஆவணி, புரட்டாசி. இதுதான் பெரும்பொழுது ஓராண்டோட 6 கூறுகள். கிளியரா? சோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள தூக்கத்துல இருந்து எழுப்பி கேட்டாலும் சொல்ற அளவுக்கு நீங்க மாறலாம். ஓகே. தென் அடுத்தது நம்ம பார்க்க போறது சிறுபொழுது. ஒரு நாளோட 6 டிவிஷன். தென் சேம் இதே போல தான் பெரும்பொழுத நம்ம எப்படி வந்து ஸ்ப்ளிட் பண்ணமோ, அதே போல ஒரு நாளோட 6 டிவிஷன். 6 டிவிஷன்ல ஃபர்ஸ்ட் நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணமோ, அங்கிருந்து தான் நம்ம இதுலயும் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ஒவ்வொரு இதுக்கும் வந்து நம்ம குடுத்திருந்தோம் இல்லையா? எந்தெந்த எந்தெந்த நிலப்பகுதிகளுக்கு எந்தெந்த பெரும்பகுதி, எந்தெந்த பெரும்பொழுது, சிறுபொழுது அப்படிங்கிறது. ஓகே. இது காலை அப்படிங்கிறது வந்து இது காமன் தான். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்றது யாமம். ஸோ யாமத்த வந்து எப்படி ரிமைண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, இரவு 10 மணிலிருந்து இரவு 2 மணி வரைக்கும். அதாவது அர்த்தராத்திரில சொல்லுவாங்க இல்லையா? 10 மணிலிருந்து 2 மணி வரைக்கும் அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு சில சிவன் கோவில்கள்லாம் இருக்கும் தெரியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் பருவதமலை கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. எல்லாருமே தமிழ்நாட்ல தான் இருக்கும். ஸோ பருவதமலை, சங்ககிரி, வெள்ளியங்கிரி ஸோ இந்த மாதிரியான ஒரு சில ஸ்பெஷல் கோவில்ல வந்து எதுக்காக ஸ்பெஷலா பருவதமலைய சொல்றேன் அப்படின்னா, அங்க ஒரு ரொம்ப நாளா நம்பப்பட்டுட்டு இருக்க ஒரு நிஜத்திலேயே நடக்குது, நேர்ல பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் சொல்றாங்க. ஸோ அப்படி இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அர்த்தராத்திரில நைட் 12 மணிக்கு வந்து என்னன்னா சங்கு ஒலி எழுப்பி, அங்க இருக்க சித்தர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா, அங்க இருக்க சிவபெருமான தொழுறாங்க, வணங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்து இன்றளவிலுமே வந்து இருக்குங்க. ஸோ அப்படி வரும்போது, யாமம் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம வந்து யாகம் வளர்க்கறது, ஹோமம் வளர்க்கறதுன்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்க சொன்னோம் இல்லையா? ஸோ யாமத்த பொறுத்தவரைக்கும் இது வந்து குறிஞ்சி நிலத்துல மலைப்பகுதிகள்ல பண்றாங்க. ஸோ இது வந்து என்ன பண்றாங்க, மலைப்பகுதிகள் அப்போ பருவதமலையை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நைட்டு 10 மணிலிருந்து 2 மணி வரைக்கும். ஸோ இதுல எல்லாமே வந்து 4 மணி நேரம், 4 மணி நேரம் டிவிஷன் தான். 10 to 12, 12 to 2. ஸோ யாமம் பொறுத்தவரைக்கும் 4 மணி நேரம். தென் அடுத்தது வைகறை. இந்த வைகறை அப்படிங்கிறது வந்து எதுக்கான இது? வைகறை அப்படிங்கிறது மருத திணைக்கான ஒரு சிறுபொழுது இல்லையா? ஸோ அந்த காலத்துல எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா, நைட்ல வந்து இரைப்பறைகள் அதாவது சாரி ஓகே சாரி வயல்ல வந்து நீர் பாய்ச்சறதுக்காக போவாங்க. எப்பன்னா அடுத்த டைம்ல ஒரு 12 மணி, 11 மணி, 1 மணி அந்த மாரி நேரங்கள்ல எழுந்து போயிட்டு விடிய விடிய வந்து அங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கழனி வந்து இறைப்பாங்க. ஸோ அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு வட்ட வடிவில அந்த இடத்துல வந்து ஒவ்வொரு சட்டியுமே வந்து அதில மிக்ஸ் பண்ணியிருக்கும். ஸோ அந்த காலத்தில வந்து முதல்ல மூங்கில் தட்டுகள்ல யூஸ் பண்ணாங்க. தென் அதுக்கப்புறம் பானைகள யூஸ் பண்ணாங்க. அப்புறம் வந்து இரும்பு பாத்திரங்கள யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு காலகட்டங்கள் மாற மாற என்னாச்சு அப்படின்னா, அதில மோட்டார் அப்படிங்கிற விஷயம் வந்து மாறுச்சு. ஸோ அப்போ வைகறைய பொறுத்தவரைக்கும்
இரவு 2 மணி முதல் காலை 6 மணி வரை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அதுக்கு வயலுக்கு வந்து நீர் பாய்ச்சுறாங்க. 6 மணிக்கு மேல வந்து ஏன் நீர் பாய்ச்சறது இல்ல அப்படின்னா, அந்த காலத்துல வந்து வெயில் காலம் அப்படிங்கிறதால, அவர் ஆல்ரெடி வந்து ரொம்ப டயர்ட் ஆயிருவாங்க அப்படிங்கிறதால என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அதிகாலை டைம்ல போயிட்டு நீர் பாய்ச்சுவாங்க. ஸோ இன்னைக்கும் உங்க வீட்ல வந்து பெரியவங்க, வயசானவங்க, தாத்தா, பாட்டிங்க இருந்தாங்க அப்படின்னா, உங்க தாத்தா கிட்ட கேட்டு பாருங்க. அவங்க சொல்லுவாங்க, எத்தன மணிக்கு அவங்க போயிட்டு நைட்ல நீர் பாய்ச்ச போனாங்க அப்படிங்கிற விஷயங்கள. ஸோ அப்படி போகும்போது யாமம் பொறுத்தவரைக்கும் ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஸோ மலையில பருவத மலையில நடக்கிற ஒரு யாகத்துக்கு தான் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நைட்டு 10 முதல் 2 மணி வரை நடக்கிறது. தென் வைகரையை பொறுத்தவரைக்கும் மருதத்தணிக்குரியது. மருதத்தணிக்கு வந்து நீர் பாய்ச்சறதுக்கு இரவு 2 மணி முதல் காலை 6 மணி வரை. ஸோ அடுத்ததா இந்த காலை அப்படிங்கிற விஷயம் வந்து எல்லாத்துக்குமே பொதுவான ஒண்ணு. ஸோ இதுல காலை அப்படிங்கிறது வந்து 6 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் உள்ள விஷயத்த காலை அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்றாங்க. ஸோ தென் இந்த காலை முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் 10 மணிக்கு மேல வெயில் ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ 10 டூ 2 நண்பகல். காலை 10 டூ 2 நண்பகல். இந்த ஏற்பாட பொறுத்தவரைக்கும் ஏன் 2 மணி முதல் 6 மணி வரை குடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏற்பாடுக்கு காலையில யாரும் போக மாட்டாங்க. அதாவது நீங்க இது பண்றவங்க போட்டுக்கு போறவங்க, மீன் பிடிக்க போறவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 2 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் அந்த டைம் பிட்வீன்ல தான் வந்து போவாங்க. இன்கேஸ் மேபி ஒரு சிலரோட ஃபேமிலி பேக்கிரவுண்ட் இப்ப இந்த கிளாஸ்ல இருக்கவங்களோடது இருக்கலாம். இல்ல உங்க ஃபிரெண்ட்ஸ் யாரோடதாவது இருக்கலாம். பட் நான் வந்து முன்னாடி நான் வொர்க் பண்ணிட்டு இருந்தப்போ, நான் ராமேஸ்வரம் பார்டர்ல ஒரு தெரிஞ்ச அண்ணனோட ஃப்ரெண்டோட வீட்ல இருந்தேன். ஸோ அவங்க வந்து அ கடலுக்கு போயிட்டு மீன் பிடிச்சிட்டு வருவாங்க. ஸோ அதேபோல இந்த புரோக்கரேஜ் ஒர்க் ஸோ மத்த ஷிப்ல இருந்து வாங்கி சேல் பண்றது. ஸோ அவங்களுமே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மதியம் 2 மணிலிருந்து 6 மணி தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஏன் இந்த மதியம் 2 மணிலிருந்து 6 மணிய சூஸ் பண்றாங்க அப்படின்னா, ஸோ இந்த டைம்ல கப்பல இது பண்ணிட்டு படகையோ இல்ல பெரிய இதையோ வந்து ரெடி பண்ணிக்கிட்டு கடலுக்குள்ள நைட் டைம்ல போகும்போது, அங்க வந்து அதிகப்படியான மீன்கள் வந்து நைட் டைம்ல தான் வந்து பிடிக்க முடியும். நில ஒளியில அதாவது சூரிய ஒளியில வந்து என்ன ஆகும் அப்படின்னா, மீன்கள் எல்லாமே வந்து ஆழ்பகுதிக்கு போயிரும். ஸோ கடலோட மேல் பகுதியில இருக்காது. ஸோ அப்ப வலைகள்ல மீன்கள் அதிகமா கிடைக்காது அப்படிங்கிறதால 2 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் இந்த 4 மணி நேரத்துல அவங்களோட ஏற்பாடு எல்லாத்தையுமே பண்ணிட்டு தென் என்ன பண்றாங்கன்னா, அவங்க கிளம்பி கடலுக்குள்ள போறாங்க. கடலுக்குள்ள போயிட்டு நைட்டு மீன் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்க ஏற்பாடு பண்ற நேரம் என்ன? பிற்பகல் 2 டூ 6 ரிமைண்ட் பண்ணிக்கோங்க. பகல் டைம்ல மீன்கள் எதுவுமே வந்து மேல் பகுதியில வராது வெயிலோட தாக்கத்தால. அதனால நைட் டைம்ல அவங்க மீன் பிடிக்க போறாங்க. அப்ப நைட் டைம்ல அவங்க கடல்ல இருக்கணும் அப்படின்னா பிஃபோர் தட் அவங்க கிளம்பிருக்கணும். அப்போ ஆஃப்டர்நூன்ல கிளம்புறாங்க. பிற்பகல் 2லிருந்து 6 மணி வரை. ஓகே. தென் ஃபைனலா நம்ம இங்க பார்க்கிறது மாலை. ஈவினிங் அப்படிங்கிறது வந்து சாயந்திரம் 6 மணி ஆயிருச்சு. வீட்ல விளக்கு போடு. 6 மணி ஆயிருச்சு. தூங்காத. 6 மணி ஆயிருச்சு. சாப்பிடாத அப்படின்னு சொல்றது வந்து இந்த மாலை நேரம். ஸோ மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை மாலை. சிறுபொழுது கிளியரா? ஸோ யாமத்த பொறுத்தவரைக்கும் நைட் டைம்ல இதுக்கு யாகம் வளர்த்துறாங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து இப்படி ரிமைண்ட் பண்ற இதா இருந்தாலுமே வந்து இந்த ஒரு சில மந்திரவாதிகளா இருக்காங்க இல்லையா? மந்திரவாதிகள்லாம் வந்து யாகம் வளர்க்கறதுக்கு சூஸ் பண்ண டைம் பகல் டைம் கிடையாது. நைட் டைம் தான். ஏன்னா நம்ம பார்த்திருக்க சின்ன வயசுல இருந்து ஒரு சில படங்கள் எல்லாம் பார்த்திருப்போம். அவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அர்த்தராத்திரில ஒரு நடுக்காட்டுல யாருமே இல்லாத இடத்துல, ஸோ ஒரு இருட்டான பகுதிகள்ல, நில ஒளியில அந்த மாதிரியான இடங்கள்ல தான் வந்து யாகம் வளர்த்திருப்பாங்க. ஸோ அத ரிமைண்ட் பண்ணிக்கோங்க. யாகம் வளர்க்கறது யாமம், சிறுபொழுது. இந்த யாமம் வந்து குருதி நிலத்திற்குரியது. ஸோ இரவு 10 மணிலிருந்து 2 மணி வரைக்கும். இத நீங்க எப்படி ரிமைண்ட் பண்ணிக்கிட்டாலும் ஓகே. ஸோ இந்த வைகறைய பொறுத்தவரைக்கும் இப்படியே நீங்க ரிமைண்ட் பண்ணிக்கலாம். இந்த வைகறைய பொறுத்தவரைக்கும் இரவு 2 மணிலிருந்து 6 மணி வரைக்கும். வைகறை வந்து மருதத்திணைக்குரியது. ஸோ மருதத்திணையில அவங்க நீர் பாய்ச்சறதுக்காக நைட் 2 மணிலிருந்து அதிகாலை பொழுது வந்து அவங்க சூஸ் பண்றாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? சோ இது ஒரு விஷயம். இன்னொன்னு வந்து வைகறை அப்படிங்கிறது வைகை கரைக்கு 2 கரைகள் இருக்கு. ஓகேவா? சோ வைகை நதிக்கு 2 கரைகள் இருக்கு. சோ அப்போ அந்த 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ வைகறை அப்படிங்கிறப்போ இரவு 2 மணிலிருந்து காலையில 6 மணி வரைக்கும். சோ வைகறையில 2 கரைகள் இருக்கு. 2 இந்த 6 அப்படிங்கிறது 6 ரிவர மென்ஷன் பண்ணும். சோ 2, 6 வைகறைங்கிறது ஒரு 6, 2 கரை 2. ஓகேவா? சோ இந்த மருதத்துக்கு எப்பவுமே இத ஷார்ட்கட்டா மறந்துடாதீங்க. இரவு 2 மணி முதல் 6 மணி வரை வைகறை. தென் காலை பொறுத்தவரைக்கும் எல்லாருக்குமே தெரியும். காலையில 6 மணிலிருந்து 10 மணி வரைக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணு. அடுத்தது நண்பகல் அப்படின்னு வரும்போது இந்த 10 டூ 2ல வந்து வெளியில போகக்கூடாது. வெயில் அதிகமா இருக்குங்கிற கான்செப்ட் எல்லாமே இருக்கும். ஸோ நண்பகல் பொறுத்தவரைக்கும் காலை 10 மணிலிருந்து 2 மணி வரை. அடுத்தது ஏற்பாடு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா? ஏற்பாடு வந்து நம்மளோட நெய்தல் நிலத்திற்குரியது. கடல்ல போயிட்டு நைட்ல மீன் பிடிக்கிறதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா, பிற்பகல் 2 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் அவங்க எல்லா விதமான ஆயத்த பணிகளையும் செஞ்சு வைக்கிறாங்க. ஸோ அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே செஞ்சுட்டு தென் அதுக்கப்புறம் போறாங்க. ஸோ இதுல கீழ பாருங்க. இந்த ஏற்பாடுக்கு வந்து எல் கூட்டல் பாடு. எல் அப்படிங்கிறது வந்து ஞாயிறு. ஸோ இந்த ஞாயிறுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, சூரியன். ஸோ சூரியன் பாடு அப்படிங்கிறது மறையும் நேரம். ஸோ ஏற்பாடு எல் கூட்டல் பாடு சூரியன் மறையும் நேரம். அதாவது பிற்பகல் 2 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் சூரியன் மறைய நேரத்துல தான் அவங்க கடலுக்குள்ள போறாங்க. தென் ஃபைனல் ஒன் மாலை. மாலை 6 மணிலிருந்து இரவு 10 மணி வரைக்கும். கிளியரா? எனி டவுட்? ஓகே. தேங்க் யூ. தென் இத பொறுத்தவரைக்கும் அகப்பொருள் இலக்கணம் ஜஸ்ட் அ மினிட். இத நான் குரூப்லயே வந்து போஸ்ட் பண்றேன்.
ஓகே. ஸோ இதில் அகப்பொருள் இலக்கணத்தில் முதற் பொருள் ஆல்ரெடி பார்த்தாச்சு. உரிப்பொருளை பற்றி சாரி கருப்பொருளை பற்றி அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கருப்பொருளை பொறுத்த வரைக்கும் 5 திணைகள் வந்து குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், தென் ஃபைனல் ஒன் பாலை. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இந்த கருப்பொருள்னு போட்டுட்டு ஃபர்ஸ்ட் இதை லிசன் பண்ணிக்கோங்க. குரூப்ல ஆல்ரெடி இமேஜ் போட்டிருக்கேன். ஸோ அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் லிசன் பண்ணுங்க. ஸோ இந்த கருப்பொருளை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா, தெய்வம், மக்கள், உணவு, விலங்கு, அங்கே என்ன பூ இருக்கு, மரம், பறவை, அந்த ஊரோட நேம் என்ன மென்ஷன் பண்றாங்க, அங்க இருக்க நீருக்கு என்ன நேம், பாறை, யாழ் என்ன யாழ் யூஸ் பண்றாங்க, பண், தொழில். ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது இந்த தெய்வம், மக்கள், உணவு, விலங்கு, அதே போல இந்த பறவை இருக்கு இல்லையா, இந்த பறவை, ஊர், தென் பறை. ஓகே, பறை, தென் ஃபைனல் ஒன் தொழில். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்டா நம்ம பார்க்க வேண்டியது. ஸோ இதுல குறிஞ்சியை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நமக்கு தெரியும் இல்லையா, குறிஞ்சி அப்படின்னாலே மலை சார்ந்த பகுதி. முருகனோட எந்த ஒரு கோவிலையும் பார்த்தீங்க அப்படின்னாலுமே வந்து அவர் மலை மேல தான் இருப்பார். ஸோ நம்ம பழங்கால கதைகள்லாம் இருக்கு இல்லையா, ஸோ முருகர் வந்து அந்த ஒரு ஞான பழத்துக்கு வந்து கோச்சிக்கிட்டு இங்க பழனி மலை முருகர் மலை மேல போனாரு. ஸோ அவரோட அறுபடை வீடுகளுமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கோவிலுமே மலை மேல தான் இருக்கும். ஸோ அவரோட 7ஆம் படை வீடுன்னு சொல்ற மருதமலையுமே மலை மீது தான் இருக்கும். ஸோ குறிஞ்சி மலை அப்படின்னாலே வந்து நம்மளோட முருகப்பெருமான ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இந்த முருகனை பொறுத்த வரைக்கும் இந்த முருகனுக்கும் குறவர் பொருத்தியருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. ஸோ ஏன்னா அப்படின்னா நம்மளோட வள்ளி முருகரோட 2 மனைவிகளான வள்ளி தெய்வானை வந்து திருமாலோட மகளாகவும், இந்த வள்ளி அப்படிங்கிறவங்க வந்து குறவர் பொருத்திகள்ல இருந்து அவர் காதலிச்சு திருமணம் பண்ணிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரலாறு இருக்கு. ஸோ முருகனை பொறுத்த வரைக்கும் அந்த வள்ளியை ஞாபகம் வச்சுக்கோங்க. மலையில இருக்கவங்க குறவன் பொருத்தி. தென் அங்க அவங்களோட உணவு என்ன அப்படின்னா மலை நெல்லும் திணையும். மலைநெல், திணை. இந்த திணை வேற, அந்த திணை வேற. 2 சுழி நாகம், 3 சுழி நாகம் உள்ள வேரியேஷன்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து என்ன வரும் அப்படின்னா அந்த ஒற்றுமை சொல், அதாவது ஒரே மாதிரி இருக்கும். ப்ரொனன்சியேஷன் பண்ணும்போது நீங்க ஒரே ப்ரொனன்சியேஷன் இருக்கும், பட் மீனிங் வந்து வேற வேற மீனிங்ல இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து நம்மளோட தமிழ் பாட்டுல உங்களுக்கு கொஸ்டினா வரும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. திணைன்னு வருது அது வேறு, இந்த திணைன்னு வருது உணவுப் பொருள், அந்த திணைன்னு வருது வந்து நம்மளோட அகத்திணை புறத்திணை, அந்த நிலங்களோட பிரிவுகள்ல வர திணை. ஓகே, தென் இங்க குறிஞ்சி மலையை பொறுத்த வரைக்கும் மலைகள்ல வந்து என்ன வாழுது அப்படின்னா புலி, கரடி மற்றும் சிங்கங்கள் வந்து வாழுது. மலையை பொறுத்த வரைக்கும் புலி, கரடி மற்றும் சிங்கம். ஸோ இங்க குறிஞ்சிக்கு ஏற்ற மாதிரி குறிஞ்சி பூவும் காந்தல் மலரும் தான் வந்து இங்க பூ. மரம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அகில் மற்றும் வேங்கை. தென் பறவையை பொறுத்த வரைக்கும் கிளி, மயில். மயிலை ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளியும் மயிலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. முருகனை பொறுத்த வரைக்கும் முருகனோட வாகனம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, மயில். ஸோ மயிலை ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்க இருக்க ஊர்களை வந்து குறிஞ்சியில் இருக்க குறிஞ்சி நிலத்தில் இருக்க ஊர்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா சிறுகுடி அப்படின்னு சொல்றாங்க. குறிஞ்சி நிலத்தில் இருக்க மக்களை சிறுகுடி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்க வந்து வரும்போது மலைகள்ல இருந்து ஊத்துற தண்ணிகள் எல்லாமே வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அருவியிலிருந்து வருது, சுனையிலிருந்து வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது சுனை அப்படிங்கிறது வந்து ஊற்று நீர் இருக்கு இல்லையா, ஸோ ஒரு இடத்துல ஊறி அங்கிருந்து வர நீரோட நேர் தான் சுனை நீர், அதாவது ஊற்று நீர்னு சொல்லுவாங்க. அருவி நீர், ஊற்று நீர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க குறிஞ்சில. பறை அப்படிங்கிறது தொண்டகப்பறை. ஸோ இந்த பறையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஷார்ட்கட் இப்போவே சொல்கிறேன். அந்த 5த்துக்கும் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இது இருக்கு இல்லையா, பறையில் குறிஞ்சியை பொறுத்த வரைக்கும் தொண்டகப்பறை, முல்லையை பொறுத்த வரைக்கும் ஏர்கோட்பறை, மருதத்தை பொறுத்த வரைக்கும் மணமுழா, நெல்லரிக்கிணை. ஸோ நீங்கள் இந்த மணமுழா நெல்லரிக்கிணையை மணமுழாவை ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுதான் மேக்ஸிமம் வந்திருக்கு. ஸோ இதில் நெய்தலுக்கு வரும்போது மீன்கோட்பறை, சாரி இதில் நெய்தலை பொறுத்த வரைக்கும் மீன்கோட்பறை, சாரி இதில் வந்து கடலும் கடல் சார்ந்த இடமும் அப்படிங்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக மீன் ஞாபகம் வரும். கடைசியில் பாலைநிலம், துடின்னு இருக்கு இல்லையா. ஸோ இதுக்கு ஷார்ட்கட் என்ன அப்படின்னா அன்னைக்குலேருந்து இன்னைக்கு வரைக்கும் மேக்ஸிமம் இது ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ இது என்ன அப்படின்னா தொண்டையில் தூண்டில் முள் ஏறினதால ஞாபகம் வச்சுக்கோங்க. தொண்டையில் தூண்டில் முள் ஏறினதால மனமுடைந்த மீன் துடித்தது. ஷார்ட்கட் புரிஞ்சதா? தொண்டையில் தூண்டில் முள் ஏறினதால மனமுடைந்த மீன் துடித்தது. ஷார்ட்கட் மேபி இது ஏதாவது சில, அதாவது ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொன்ன இல்லையா, நமக்கு எப்படி மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகுதோ, நமக்கு எப்படி அது வந்து ரிமைண்டருக்கு இருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி இதுதான் வைக்கணும். அது எவ்வளோ குட்டா இருந்தாலும் எவ்வளோ பேடா இருந்தாலும் யார் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது விஷயம் கிடையாது. பட் உங்களுக்கு எப்படி அது ரிமைண்டர் இருக்கு அப்படிங்கிறது தான் மேட்டர். ஸோ தொண்டையில முள்ளு ஏறினதால மனமுடைந்த மீன் துடித்தது. பறையை பொறுத்த வரைக்கும் தொண்டகப்பறை. யாழை பொறுத்த வரைக்கும் சேம் இதே குறிஞ்சி யாழ் தான். ஸோ இதில் வந்து ஒரே இடத்துல மட்டும்தான் மாறும் இந்த யாழை பொறுத்த வரைக்கும் விலரி யாழ், அதுவும் நெய்தல் திணைக்கு. மற்ற எல்லாமே வந்து குறிஞ்சி, முல்லை, மருதம் அந்தந்த திணைக்குரிய யாழை தான் நேமா வந்திருக்கும். ஸோ அதை வந்து நீங்க மாத்திக்க வேண்டியதில்லை.
அதே போல இது முடிஞ்சதா? தென் அடுத்தது வரும்போது பண்ண பொறுத்தவரைக்கும் குறிஞ்சி பண். இந்த குறிஞ்சி பண்ணுக்கும் ஒரு ஷார்ட் இப்பவே சொல்லிறேன். ஸோ இந்த குறிஞ்சி, முல்லை, மருதம் இந்த 3த்துக்கும் சேம் அதே பண்ண அதே நேம்லயே வந்துற போது. இந்த செவ்வழிப்பண், தென் பஞ்சுரப்பண் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இந்த செவ்வழி, பஞ்சு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, செவ்வழிய ஃபர்ஸ்ட் ரிமைண்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம். இந்த பாலை நிலத்த பொறுத்தவரைக்கும் ஈவினிங் டைம்ல பிற்பகல் 2 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் தான் போறாங்க. அப்ப நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஏற்பாடு இல் கூட்டல் பாடு பார்த்தோம் இல்லையா? சூரியன் மறையும் நேரம். ஸோ அந்த சூரியன் மறையிற நேரத்துல அவங்க கடலுக்கு போகும்போது எப்படி இருக்கும் வானம்? செக்கச்சி வந்து காணப்படும். ஸோ அப்போ சிவப்பா இருக்க அந்த சூரியனோட கதிர்கள வந்து வழியா வச்சு தான் அவங்க போவாங்க. ஸோ அத ரிமைண்ட் பண்ணிக்கோங்க. நெய்தல் திணைய பொறுத்தவரைக்கும் செவ்வழி. செவ்வழிப்பண் நெய்தல் திணைய பொறுத்தவரைக்கும். ஸோ அப்போ பாலை திணை சரி நெய்தல் திணைக்கு செவ்வழிய வச்சாச்சு. பாலை திணைக்கு பஞ்சுரப்பண் ஏன் வச்சிருக்கீங்க அப்படின்னா, ஸோ பாலை நிலத்துல என்ன இருக்காது? எந்த ஒரு விஷயமே இருக்காது. ட்ரையா இருக்கும். ஸோ பஞ்சு எப்படி இருக்கும்? சேம் அதே போல ட்ரையா இருக்கும். காத்துல விட்டீங்கன்னா பறந்து போயிரும். ஸோ அப்ப அதே விஷயம் தான். ஸோ பஞ்சுரப்பண். பாலை நிலத்த வரும்போது பஞ்சுரப்பன் பாவையும் நீங்க ரிமைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பஞ்சுரப்பன் வரும்போது பாலை நிலம், செவ்வழின்னு வரும்போது ஓகே சூரியனோட கதிர்கள் வந்து எப்படி இருக்கு? ரெட்டிஷா இருக்கு, லைட் ரெட்டிஷா. ஸோ இந்த இளஞ்சிவப்பு, செஞ்சிவப்பு சொல்றோம் இல்லையா? ஸோ அந்த ரெட்டிஷா இருக்கு. ரெட்டிஷ் வந்து எங்க இருக்கும்? ஈவினிங் டைம்ல சூரியன் மறையிற நேரம். சூரியன் மறையிற நேரம் யாருக்கு உரியது? நெய்தல் நிலத்திற்கு உரியது. ஸோ அப்ப வரும்போது இந்த செவ்வழி பண்ண ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. இதுல வரும்போது குறிஞ்சில வரும்போது என்ன அப்படின்னா, இவங்களோட முக்கியமான தொழிலே குறிஞ்சி நிலத்துல மலை சார்ந்த பகுதிகள் தான். ஸோ ஆல்ரெடி இப்போ வரைக்குமே நமக்கு ஒரு என்ன என்ன இருக்குன்னா, மலையிலிருந்து எடுத்த தேன். மலை தேன் வந்து டேஸ்ட் வைஸ் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப ஹெல்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த மலைத்தேன் அதே போல கிழங்கு அகழ்தல். ஸோ அந்த மலைப்பகுதிகளில் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மரவள்ளி கிழங்கு, ஸோ இந்த மாதிரியான கிழங்கு வகைகள் வந்து என்ன இருக்குன்னா, அங்க இருந்து தான் வந்து எடுத்து தோண்டி எடுத்து அதை வந்து அவங்க உணவா பயன்படுத்துறாங்க. ஸோ அவங்களோட தொழில் வந்து என்ன அப்படின்னா, கிழங்கு அகழ்தலும் தேன் எடுத்தலும். தென் அடுத்தது வரும்போது முல்லை நிலத்தை பொறுத்த வரைக்கும் ஏறு தழுவுதல் தென் நிறை மேய்த்தல். ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் ஏறு ஓட்டுறதும் அதே போல ஆடு மாடுகளை வந்து மேய்க்கிறதையும் அவங்க வந்து மென்ஷன் பண்றாங்க. ஸோ இதுல ஆணிறை வந்தது அப்படின்னா பசுமாடை குறிக்கும். ஸோ இதுல அவங்க வெறும் நிறை மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆடு மாடுகளை வந்து மேய்க்கிறது தான் அவங்களோட மேய்த்தல் தொழில் முல்லை நிலத்திற்குரியது. ஸோ இதுக்கு அடுத்தது முல்லை நிலத்துல பார்க்கும்போது தெய்வம் வந்து திருமால். அடுத்தது இவங்க வந்து ஆயர் ஆய்ச்சியர். அதாவது இந்த இவங்க இருக்காங்க இல்லையா? முல்லை நிலத்திற்கு உரியது என்ன அப்படின்னா, ஆடு மாடுகளை மேய்த்தல். ஆல்ரெடி நம்ம இந்த மகாபாரதம் இந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்திருக்கும் போதே நம்ம பார்த்திருப்போம். கிருஷ்ணர் வந்து யாதவ குலத்துல பிறந்தாரு. அங்க வளர்றாரு. ஸோ அவரோட வேலையே வந்து ஆடு மாடுகளை மேய்க்கிறது அப்படின்னு பார்த்திருக்கோம் இல்லையா? ஸோ அப்போ முல்லை நிலத்திற்குரிய கடவுள் வந்து திருமாலு. அங்க இருக்கவங்க ஆயர் ஆய்ச்சியர். தென் அவங்களோட உணவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரகு சாமை. ஸோ இப்பவுமே வந்து நம்ம சாப்பிட்டு இருக்க வரகு சாமைகள் எல்லாம் இருக்கு இல்லையா? மலைப்பகுதிக்கு கீழே உள்ள காட்டு பகுதிகளில் வளர வரகு சாமைகளை தான் வந்து நம்ம இப்போ இன்றளவும் சாப்பிட்டு இருக்கோம். ஸோ தென் இதுல வந்து முல்லை நிலத்தை பொறுத்தவரைக்கும் காட்டு பகுதிகளை பொறுத்தவரைக்கும் நம்மளோட அதிகமா நம்ம பார்க்குற ஒரு விஷயம் முயல், மான், தென் புலி. புலியை பொறுத்த வரைக்கும் குறிஞ்சிக்கும் காமன், முல்லைக்கும் காமன். ஆஃப்டர் தட் இதுல வரும்போது பூ பொறுத்த வரைக்கும் தோன்றி பூவும் முல்லை பூவும் தான் வந்து முல்லை நிலத்திற்குரிய பூ. அதே போல கொன்றை காயா அப்படிங்கிறது அதோட மரம். முல்லை நிலத்திற்குரிய மரம். காட்டுக்கோழியும் மயிலும். ஸோ காட்டுக்கோழி அப்படிங்கிறது பேர்லயே இருக்கு. காடுங்கிறப்போ முல்லை ஆட்டோமேட்டிக்கா போட்டுருங்க. மயிலை பொறுத்த வரைக்கும் குறிஞ்சி பகுதியில அதாவது மலைப்பகுதிகளிலும் இருக்கு. அதே போல இந்த முல்லை காடு பகுதிகளிலும் இது வந்து காணப்படுது. அதே போல இங்க இருக்க ஊர் பேர் வந்து நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, முல்லை நிலத்திற்குரியது பாடி, சேரி அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ முல்லை நிலத்திற்குரிய ஊர் பாடி, சேரி. ஸோ இந்த முல்லை நிலத்துல வரும்போது எப்படி வரும் அப்படின்னா, காட்டாறு. ஆல்ரெடி அதில் நேமே மென்ஷன் பண்ணிருக்காங்க. காட்டுல இருந்து வர ஆறு காட்டாறு. காட்டாற்று வெள்ளத்துல வந்து மாட்டிக்கிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம வயநாட்டில் வந்தது இல்லையா கேரளால. ஸோ அந்த காட்டாற்று வெள்ளம் வந்து முல்லை நிலத்திற்குரிய ஒரு நீர். தென் பறையை பத்தி ஆல்ரெடி சொல்லியிருக்கு. ஏர்கோட்பறை. ஸோ இந்த ஏறு தழுவுதல் இருக்கியா? ஸோ அதை பேஸ் பண்ணி இருக்க பறை தான் ஏர்கோட்பறை. அடுத்தது வரும்போது யாழை பொறுத்தவரைக்கும் முல்லை யாழ், பண்ண பொறுத்தவரைக்கும் முல்லைப்பண். ஸோ அவங்களோட ஏறு தழுவுதலும் நிறைமேத்தலும் தொழில். அடுத்தது மருத நிலத்துக்கு வரும்போது இந்திரன். ஸோ இந்திரன் வந்து ஏன் இதுல கடவுளா வச்சிருக்காங்க அப்படின்னா, உழவு தொழிலுக்கு அவர் தான் வந்து கடவுளாகும். ஸோ அவரை தான் வந்து நம்ம இந்திரனாக வேண்டி தான் அந்த காலத்தில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, விவசாயத்துக்காக மழை வேண்டி ஆக்சுவலாக வர்ணனை வேண்டி இருந்தாலும் இந்திர பகவானுக்கு தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, நம்மளோட போகி பண்டிகை கொண்டாடுறோம் இல்லையா? ஸோ இந்திர பெருவிழாவை எடுத்து அந்த காலத்தில் வந்து நடத்திருப்பாங்க. இந்த விஷயத்த சிலப்பதிகாரத்திலையும் குறிப்பிட்டிருப்பாங்க. இது இந்திர பெருவிழாவு. ஸோ மருத நிலத்திற்குரிய தெய்வம் வந்து இந்திரன். ஸோ மருத நிலத்தில் ஆல்ரெடி நம்ம பார்த்தது வயலும் வயல் சார்ந்த இடமும். ஸோ அதில் வந்து உழவர் உழத்தியர். தென் அடுத்துல இருந்து வரும்போது மருத நிலத்தில் முக்கியமான பயிர் என்ன அப்படின்னா நெல், செந்நெல்லும் வெண்ணெல்லும். இதுல வரும்போது விலங்கு வந்து மருத நிலத்துல பொறுத்த வரைக்கும் எருமையும் நீர்நாயும். நீர்நாயை வந்து இங்க மருத நிலத்துல தான் வந்து கொடுத்துருக்காங்க. தென் அடுத்தது வரும்போது மருத நிலத்துல தாமரை பூவும் செங்கழு நீரும் வந்து மலரா வந்து வருது இதுல. ஸோ இதுல மரம் வந்து காஞ்சி மரமும் மருத மரமும் மருத திணைக்குரிய மரங்கள். இந்த பறவைகளை பொறுத்த வரைக்கும் நாரை, நீர்க்கோழி, அன்னம் இது எல்லாமே மருத திணையில தான் வருது. ஸோ இது எல்லாமே வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கும்? இந்த நீர்நாய், எருமை, இந்த செங்கழு நீர், தாமரை, அதே போல இந்த நாரை, நீர்க்கோழி, அன்னம் எல்லாமே மருத திணையில உள்ள ஆற்று பகுதிகளை பேஸ் பண்ணி இருக்க ஐட்டம் எல்லாமே. ஓகேவா? ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் இந்த ஒரு ஸ்லைடை மட்டும் முடிச்சிடறேன். தென் அடுத்தது வரும்போது ஊர் பகுதிகள் பேரூர், மூதூர். நீரை பொறுத்த வரைக்கும் இங்க கிணறு தான் வந்து நமக்கு பெரிய பாயிண்ட். தென் அடுத்தது வரும்போது பொய்கை. ஸோ நதிகளை பொறுத்த வரைக்கும் நதியும் கிணறும் தான் மருத திணைக்குரிய நீரா சொல்றாங்க. ஸோ அடுத்தது வரும்போது இங்க பறை வரும்போது மணமுழாவும் நெல்லரிக்கினையும், யாழ் சேம் மருதது யாழ், பண் மருதப்பண். ஸோ இவங்களோட பெரிய வேலை அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நெல்லறிதல், களை பறித்தல். ஸோ அந்த களை பறிக்கிறதும் அறுவடை பண்றது இல்லையா? ஸோ அந்த விஷயம் தான் மருத திணையோட முக்கிய தொழிலா வந்து சொல்றாங்க. ஸோ அடுத்தது நெய்தல் திணையை பொறுத்த வரைக்கும் வருண பகவானா சொல்றாங்க. அதாவது மழை கடவுள் அப்படின்னு சொல்ற வருணனை தான் நெய்தல் திணைக்குரிய கடவுளா சொல்றாங்க. ஸோ இதுல பரதன் பரத்தியர் இருக்காங்க இல்லையா? இவங்க தான் வந்து நெய்தல் திணைக்குரிய
மக்கள். ஸோ இவங்க பரதன், பரத்தியர் அவங்கள தான் வந்து அந்த கடலுக்கு போயிட்டு மீன் பிடிச்சிட்டு வரவங்கள பரதன், பரத்தியர். அதாவது ஆண் மகனுக்கு பரதனும், பெண் மகளுக்கு பரத்தியர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்றாங்க. ஸோ இவங்களோட உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீனையும் உப்ப வந்து விளைவித்து அந்த உப்ப விக்கிறதுலேருந்து கிடைக்கிற பொருளை வச்சு தான் அவங்க வந்து உணவா உட்கொண்டு வராங்க. தென் இத பொறுத்தவரைக்கும் நெய்தல் திணையில இருக்க முக்கியமான இது வந்து கடல் முதலையும், கடல் சுறாவும். முதலையும் சுறாவும் தான் வந்து நெய்தல் நிலத்தோட விலங்குகள். தென் பூவ பொறுத்தவரைக்கும் தாழைப்பூவும், நெய்தல் பூவும் நெய்தல் நிலத்திற்குரியது. அடுத்தது மரம், புன்னை மரமும் ஞாழல் மரமும் நெய்தல் நிலத்திற்குரியது. பறவையை பொறுத்தவரைக்கும் கடற்காகம். இந்த ஒரு சில கடற்காகத்தை வந்து ஜாக் ஸ்பேரோ படத்துல, ஸோ ஒரு சில இந்த கடல் கொள்ளையர்களோட படத்துல வந்து பார்த்திருப்போம் அந்த கடற்காகத்தை. ஸோ அந்த பறவை தான் வந்து நெய்தல் நிலத்திற்குரியது. ஸோ இந்த ஊரை வந்து நெய்தல் திணை இருக்கு இல்லையா, ஸோ இந்த கடற்கரையோர பகுதிகளை வந்து பட்டினம், பாக்கம் அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. ஸோ இதை இங்க ரிமைண்ட் பண்ணிக்கோங்க. பட்டினம், பாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்களை மென்ஷன் பண்றதா வந்து எந்த ஒரு இலக்கியத்துல குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா சிலப்பதிகாரத்துல குறிப்பிட்டிருக்காங்க. பட்டினம், பாக்கம் ஊர்களை பட்டினம், பாக்கம் அப்படிங்கிற நேம்ல வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறது எங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க அப்படின்னா நம்மளோட சிலப்பதிகாரத்துல குறிப்பிட்டிருப்பாங்க. ஓகேவா. ஸோ அடுத்தது இதுல வரும்போது மணற்கிணறு உவர்கழி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல வந்து என்ன பண்ணாங்கன்னா மணல்ல வந்து தோண்டி வச்சுட்டு அதுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நம்ம அந்த ஒரு சில வீடுகளை வந்து செப்டிக் டேங்க் கட்டும்போது என்ன பண்ணுவாங்கன்னா குழியை தோண்டிட்டு தென் அதுக்கப்புறம் உரைகளை இறக்குவாங்க தெரியுங்களா, இந்த சிமெண்ட்ல. அதே மாதிரி தான் இங்கேயுமே வந்து கிணறு வந்து தோண்டுவாங்க. தென் இதுக்கு பறைய பொறுத்தவரைக்கும் நெய்தல் திணையில மீன் பிடித்தல் தான் அவங்க தொழில். மீன் கோட்பாறை, அதே போல விலரியாழ், அதுவுமே வந்து மீன் வகையை சார்ந்தது. தென் பண்ண பொறுத்த வரைக்கும் செவ்வழிப்பன், அவங்க சூரியனோட கதிர்களை நோக்கி போறதா மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அதை ரிமைண்ட் பண்ணிக்கோங்க. தென் அவங்களோட முக்கியமான தொழில் மீன் பிடித்தலும் உப்பு விளைவித்தலும். நெய்தல் திணையில கிடைக்கிற இந்த ஒரு விஷயம், ரெண்டு விஷயம் தான். ஒன்று உப்பு தயாரிக்கலாம், இன்னொன்று மீனை பிடிக்கலாம். தென் ஃபைனலா வரது பாலை. பாலை நிலத்தை பொறுத்த வரைக்கும் கொற்றவை அப்படிங்கிறது வந்து காளியோட உருவத்தை தான் இங்க வந்து மென்ஷன் பண்றாங்க. பாலை நிலத்துல தான் வந்து என்ன நடக்கும், போர்கள் எல்லாமே வந்து அங்கதான் நடக்கும். ஸோ போர்களோட தெய்வமா வந்து என்ன பண்றாங்க, கடவுளா நம்மளோட காளியை தான் வணங்குறாங்க. ஸோ கொற்றவை தான் பாலை நிலத்தோட தெய்வம். ஸோ இங்க இருக்கவங்க எயினர், ஏற்றியர். கொள்ளையர்களுக்கு அங்க இருக்க நேம் வந்து பாலை நிலத்துல எயினர், ஏற்றியர். சாரி. தென் உணவு வந்து அது ஆல்ரெடி சொன்ன மாதிரி அங்க வந்து வழிப்போக்கர்கள் வராங்க இல்லையா, ஸோ அந்த வழியை கிராஸ் பண்ணி போறவங்கள வழிமறிச்சு அவங்க கிட்ட இருந்து சூறையாடி வர பொருட்களை தான் அவங்க வந்து உணவா இது பண்றாங்க. தென் யானையை பொறுத்த வரைக்கும் வலிமை இழந்த யானைகள் எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா பாலை இனத்துல தான் போயிட்டு கடைசியா அவங்க உயிர் நீக்குது. ஸோ வலி இழந்த யானை அப்படிங்கிறது இதோட விலங்கா சொல்றாங்க. தென் அடுத்தது புறவமும் பாதிரி பூவும் தான் வந்து அங்க மலருது. ஸோ இந்த இரண்டு மலர்களுக்கு தான் தண்ணீர் வந்து அதிகமா தேவையில்ல மலருதுக்கு. தென் மரத்தை பொறுத்த வரைக்கும் பாலை மரமும் இலுப்பை மரத்தையும் வந்து சொல்றாங்க. ஸோ இதே சேம் இந்த ரெண்டு மரத்துக்கும் அதிகப்படியான தண்ணீர் தேவை கிடையாது. அதே போல இந்த இரண்டு மரங்களும் என்ன பண்ணும் அப்படின்னா தன்னோட வேர்களை வந்து அடிவேர்களே ஆணிவேரை வந்து எந்த அளவுக்கு ஆழ் பகுதிக்கு அனுப்ப முடியுமோ ஸோ அந்த பகுதிக்கு அனுப்பி நீரை சேகரிச்சு தான் இது வந்து வளருது. தென் ஃபைனலா வரும்போது புறாவும் பருந்தும் வந்து பாலை நிலத்தோட பறவையா சொல்றாங்க. ஏன் அப்படின்னா புறாவை வச்சு தான் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து தூது அனுப்புவாங்க. ஸோ இந்த வழியா இன்னென்ன பேர் வராங்க, இந்த கூட்டம் வருது, ஸோ அவங்க கிட்ட இருந்து நீங்க கொள்ளடிங்கன்னு சொல்லிட்டு கொள்ளையர்களோட விஷயங்களை பரிமாறிக்கிறதுக்காக புறாவையும் பருந்தையும் பயன்படுத்தினாங்க. ஸோ தென் அங்க இருக்க ஊரோட நேம் வந்து குறும்புன்னு மென்ஷன் பண்றாங்க. ஸோ அங்க இருக்க நீர் வந்து வற்றிய சுனையும் கிணறும். ஸோ அங்க எம்டியே தான் இருக்கும். ஸோ அங்க உள்ள இடம் வற்றிய சுனையும் கிணறும். ஸோ இங்க பறைய பொறுத்த வரைக்கும் துடிப்பறை, யாழை பொறுத்த வரைக்கும் பாலையாழ், பண்ண பொறுத்த வரைக்கும் பஞ்சுரப்பன். ஸோ இவங்க வந்து என்ன அப்படின்னா வழிப்பறி, நிறை கவர்தல் அப்படிங்கிறது ஆடு மாடுகள் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து திருடிட்டு வர்றதும் வழிப்பறி பண்றது தான் இவங்களோட முக்கிய தொழிலா இருக்கு. ஸோ இந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் திணைகளை பொறுத்த வரைக்கும் 5 திணைகள் இதுதான்: குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலையோட விஷயங்கள். ஸோ இதை தான் இன்னைக்கு கிளாஸ்ல பார்த்தோம். ஸோ இதுதான் இங்கிலீஷ் மீடியம் கூட முக்கியமான பாயிண்ட் மட்டும் இது. ஸோ இது தமிழ்லையும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதால இங்கிலீஷ் மீடியத்துக்கு நோட்ஸ் வந்து பெருசாக எதுவும் எடுத்து வைக்கல. ஸோ இது இந்த இதில் வரும்போது ஸோ தமிழில் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு தமிழ் செஷன்லையுமே வந்து இது யூஸ் ஆகும் அப்படிங்கிறதால இதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ நாளைக்கு கிளாஸில் அந்த காலத்தில் வந்து அகைன் கண்டினியூ ஆகுது. இடையில வந்து நிலங்கள் எப்படி பிரிக்கப்பட்டிருந்தது, தென் அதுக்கப்புறம் அவரோட ஆட்சி முறைகள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து நாளைக்கு கிளாஸில் பார்க்கலாம்.